அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கை அதன் ஓர் வடிவமாக பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் தொடர் 18ஆம் அமர்வு இப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்தினை இசைக்க வருமாறு மதுரை ஸ்ரீ மீனாட்சி நாட்டிய கலாலயாவின் இயக்குனர் கலை நன்மணி திருமதி பிரேமா கருணாநிதி அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிழில் தெக்கணமும் மதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அருமை. இனிமையாக தமிழ்த்தாய் வாழ்த்தினை இசைத்த திருமதி பிரேமா கருணாநிதி அவர்களுக்கு நன்றி. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய நாள் முதல் கடந்த 39 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடுதல் மரபு. அந்த வகையில் திருவள்ளுவர் வாழ்த்து பாடலை பாடி மகிழ்கிறோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தேனினும் இனியனல் திருக்குறளை தேனினும் இனியனல் திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன், தேனினும் இனியனல் திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பேரியோ, பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பேரியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, பொது நீதி வகுத்தான் பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன்,
பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. இப்படி தமிழ்த்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதலும் மரபு. வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியை தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். அனைவருக்கும் இனிய நல் வணக்கம். அன்பர்களே, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருவள்ளுவர் திருக்குறள் உயராய்வு ஆராய்ச்சி மற்றும் திருவள்ளுவர் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் ஓர் அங்கமாக கடந்த ஓராண்டாக செயல்படுவதுதான் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம். அன்பர்களே, உங்களுக்கு ஒரு தகவல். இன்றைக்கு சிறப்புரை யார் தெரியுமா? உலக திருக்குறள் பேரவையின் சென்னை கிளை, அதுவும் பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்கள் அதனுடைய தலைவர். அதனுடைய செயலாளர் கவனக செம்மல் முனைவர் கலைச்செழியன். அவரை நான் அவருடைய இளமை காலம் தொட்டே, இப்பொழுதும் இளைஞர் தான், அவரை கல்லூரி நாட்களில், அவர் பள்ளி நாட்களில் படிக்கும் போதே நான் நன்கறிவேன். அவர் இளம் வயதிலேயே வானொலிக்கு வந்து 16 கவனகத்தை செய்வேன் என்று கூறினார். அவரை வண்ணக்களஞ்சியத்தில் உரையாடி மகிழ்ந்தேன். நான் பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் உரையாற்ற வாருங்கள் என்று சொல்லும்போது, இல்லை இல்லை, எங்கள் செயலாளர் உரையாற்றுவார். யார் என்று கேட்டேன். கலைச்செழியன் என்று சொல்ல வேண்டி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் கலைச்செல்வனை ஒரு 20 ஆண்டு இருக்கும் என்று கருதுகிறேன். அப்பொழுது அவர் பள்ளி மாணவர் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான நினைவு இல்லை, அது அவரே சொல்லுவார். அதனால அப்பவே பார்த்தேன். அவரு, அதாவது கருவிலே திருவுடையார் என்பதற்கு இலக்கணம் கலைச்செழியன். அவர் இன்றைக்கு நம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. அவர் பாருங்க, கவனகத்துல பொதுவா தசாவதானம் கேள்விப்பட்டிருக்கோம். கனக சுப்ரமணியம் என்னுடைய இனிய நண்பர். அதற்கு முன்னால தசாவதானி, ஆனா சதாவதானி செய்குதம்பி பாவலர். அவருடைய மகன் எங்கள் வானொலியில் பணியாற்றினார். திருச்சிராப்பள்ளி வானொலியிலே சதாவதானி செய்குதம்பி பாவலருடைய மகன். தம்பி தம்பி நாங்க, அவர் பேரு செய்குதம்பி தான். நாங்கள் எல்லாம் தம்பி தம்பி என்பது அன்று அன்போடு அழைப்போம். ஆனால் அவர் எங்களுக்கெல்லாம் அண்ணன். ஆனால் அவரை கூறுவது தம்பி என்று கூறுவோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அப்படி அவர்தான் சதாவதானி. அதுக்கப்புறம் யாரும் சதாவதானத்தை எட்டல. ஆனால் அன்பு செழியனிடம் நேற்று பேசும் பொழுது அவர் சொன்னார், ஐயா, நான் 80 கவனகம் செய்வேன், இன்னும் 20 தான் இருக்கின்றது எட்டுவதற்கென்று. நிச்சயமா நீங்கள் 100 எட்டுவீர்கள்
ஒரு வரலாறு படையுங்கள். இளம் வயதிலேயே 100 சதத்தை எட்டி தமிழகத்தின் பெருமையை, தமிழகத்தின் மேன்மையை உலகறிய செய்யுங்கள் என்று சொன்னேன். அத்தகைய பெருமகன் உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளையின் செயலாளர், செயலாண்மை மிக்க செயலாளர் கலைச்செழியன் அவர்களையும், உலக திருக்குறள் பேரவையின் சென்னை கிளையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்கள். அன்பர்களுக்கு ஒரு தகவல், மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கத்தின் ஆயுள் உறுப்பினர் அவர்களை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுது வருவீர்கள் என்று கேட்பேன். அவருக்கு பல குடும்ப சூழல் மற்றதுனால அவருக்கு அதிகமாக வர இயலாத நிலை. ஆனால் மிகுந்த ஊக்கமுடைவர், ஆளுமை மிக்கவர், தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறார், கல்லூரி முதல்வராக பணியாற்றி இருக்கிறார். இந்த அமைப்புகளையே 3-4 அமைப்புகளாக நடத்தி அவங்க பைந்தமிழ் கழகம் என்ற மூலம் எனக்கு ஒரு விருது கொடுத்து என்னை சிறப்பித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மறக்க மாட்டேன். என்ன, அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிதுமாங்க. சிறிதல்ல, அது பெரிது. ஆகையினாலே அத்தகைய பெருமாட்டி பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இங்கே வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. ஆக இன்றைய சிறப்பு விருந்தினரையும் உலக திருக்குறள் பேரவையினுடைய சென்னை கிளையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அன்பர்களே, இந்நிகழ்வில் அணுவியல் விஞ்ஞானி திருமிகு கோபாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அறிவியல் பூங்காவிலே தொடர்ந்து பல ஆய்வு கட்டுரைகளை அவர்கள் எழுதி வருகின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்காவினை 20 ஆண்டுகளாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. காலாண்டிதழ் வண்ண இதழில் வரும். அது குறித்த தகவலும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் வழங்கி மகிழ்வோம். அவர் இணைந்திருக்கின்றார். குழந்தைகளின் ஒளி விளக்காக விளங்குகின்ற திருமதி பிச்சம்மாள் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தமிழ்தாய் வாழ்த்து பாடினார்களே, கலை நன்மணி திருமதி பிரேமா கருணாநிதி, பிரேமா அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருக்கிறார்கள். அவருடைய கணவர் கருணாநிதி அவர்கள் இப்போது நம்மோடு இருக்கிறார்கள். இவர் ஒரு மென்பொருள் விஞ்ஞானி. ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் என்கிற நிறுவனத்தின் மூலம் பல நிகழ்வுகளை செய்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல மென்பொருள் விஞ்ஞானியாக நமக்கு மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கத்தின் வளர்ச்சிக்கும் புத்தெழுச்சிக்கும் தொண்டாற்றுகின்றார். அவர்களை வருக வருக, அவரையும் அவருடைய துணைவியார் கலை நன்மணி பிரேமா கருணாநிதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விலே டெக்னோ பார்க் ஸ்பார்க் என்று இருக்கிறது. ஒருவேளை அவருடைய கம்பெனியாகவும் இருக்கலாம், அல்லது இனிய நண்பராக இருக்கலாம். அவர்கள் திருமுகத்தை காட்டினால் அவர்களையும் அறிமுகப்படுத்தி பேசுவோம். இன்னும் பலர் இணைய வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக இணைவார்கள். இணைய நிகழ்ச்சி அல்லவா, அதுக்கு பேரே இணைய நிகழ்ச்சி என. எப்பொழுதெல்லாம் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம். அந்த மாதிரி. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அப்படியே முகநூலிலே லைவாக போகிறது. இந்த நிகழ்ச்சி அப்படியே முகநூல்ல லைவா போகுது. அதற்குரிய லிங்கையும் நான் இப்ப சாட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க உங்க நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணலாம். அவங்களும் இதை லைவ் நிகழ்ச்சியாக பார்த்து மகிழலாம். அன்பர்களே, இந்த நிகழ்விலே தொடக்கமாக குறிப்பாகவும் சிறப்பாகவும் நமது மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கத்திற்கு அற்புதமான ஒரு இடத்தை வழங்கி இருக்கின்றார்கள். பூந்தண்டலம் கிராமத்துல 35 சென்ட் 7.5 கிரவுண்ட் இடம். அதுல கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது குறித்த பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை என்னும் நிகழ்ச்சிக்கான காணொளி காட்சியை வழங்குமாறு மென்பொருள் விஞ்ஞானி திருமிகு கருணாநிதி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி
பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனிவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்க்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையில் காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அருமை. பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை. அந்த சொல்லோவியத்தை உயிரோவியமாக வழங்கிய கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அப்பொழுது வரவேற்புரையில் நான் சொன்னேன் அல்லவா, ஸ்பார்க் என்ற ஒரு தொலைபேசி இருக்கிறது. இது யார் என்று அதற்கு உரிமையாளர் சாலினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அதே போன்று மைசூரில் இருந்து மைசூர் அங்கே கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சீதா ராமசாமி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நான் முன்னரே சொன்னபடி அருமை அன்பர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருப்பார்கள். அன்பர்களே, இந்த அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இதுவரை 17 திருக்குறள் இணையம், அதாவது இந்த பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையத்தின் மூலம் 17 நிகழ்ச்சிகளை இந்த இணையம் மூலம் வழங்கியிருக்கிறது. இது 18வது நிகழ்ச்சி. இந்த இணையம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது என்பதை நன்கு அறிவார்கள் பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவர்கள். சென்ற ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி துணைவேந்தர் அரங்கில், அதாவது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் அரங்கில் ஒரு ஆலோசனை கூட்டம் நிகழ்ந்தது. அப்பொழுது உருவானதுதான் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம், ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம்ஸ். ஏற்கனவே நமது தவத்திரு குன்றக்குடி அடிகளார், பொன்னம்பல அடிகளார் இவர்களெல்லாம் உலக திருக்குறள் பேரவையை நிறுவி அதனுடைய கிளைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தி அதன் பங்குபடியை மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது இப்படி இன்னும் பல வகையில செய்யறாங்க. இந்த இடத்துல என்ன சிறப்பு என்றால், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவர் இருக்கையில் நமக்கு பேசும் பொழுது, நம்ம திருவள்ளுவர் இருக்கையை எங்களை கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் இதுவரை 31 திருக்குறள் ஆய்வரங்குகளை நிகழ்த்தி இருக்கிறோம். அதே மாதிரி இதுல ஒரு 18, இன்றையோட 18வது அரங்கு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திருவள்ளுவர் இருக்கையின் மூலமாக திருக்குறளில் சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், இதற்கான போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மீட்டிங் கூடி அதற்கான நூல்களை அந்தந்த வல்லுநர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த கோர்ஸையும் வடிவமைத்து
அதற்கு உரிய, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அதில் பல கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நிறைவு செய்துதான் அது பாடப்பகுதியாக வர வேண்டும். நிச்சயமாக விரைவில் வரும். சரி, இந்த பன்னாட்டு திருக்குறள் மூலம் என்ன பண்ண போறோம், திருக்குறள் அமைப்பு மூலம் என்ன பண்ண போறோம், அது துணைவேந்தர் பேராசிரியர் சோ ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய கனவு என்னவென்றால், நிறைய அமைப்புகள் உள்ளன, அவைகளெல்லாம் ஒன்றிணைத்து உலக திருக்குறள் மாநாடு இன்னும் பல அதன் மூலமாக நடத்தலாமே. அது மாதிரி நூல்கள், திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் அங்கெங்கு நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகத்தையும் ஏற்பாடு செய்யுங்கள். அதற்கு ஒரு முன்னோடியாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பன்னாட்டு திருக்குறள் ஆய்வு நூலகம், அதற்காக மயிலை திருவள்ளுவர் 5000 நூல்களை நன்கொடையாக வழங்கி இருக்கிறது பல்கலைக்கழகத்திற்கு. அதுவும் நூல் அந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினை ஒட்டி தமிழ்நாடு, அதாவது பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் உள்ளது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லி மகிழ்கிறோம். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினரை பேசுவ அழைப்பதற்கு முன்னதாக, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருக்குறளை மட்டும் பரவலாக்குவதோடு அல்லாமல், திருவள்ளுவர் சொல்லுகிறார், அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்ற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் என்று சொல்லுகிறார். அமைப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்கள் என போற்றி வளர்க்க வேண்டும் என்கிறார். அந்த திருவள்ளுவர் நெறியை பின்பற்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திருக்குறள் அறிவியல் பூங்கா என்னும் காலாண்டிதழை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காலாண்டிதழின் வாயிலாக டு ரீச் தி அன்ரீச்டு என்பார்கள், கடையனுக்கும் கடைத்தேற்றம் ஆக கிராமப்புற மக்களுக்கு, பாமர மக்களுக்கும் புரியும் வண்ணம் இனிய எளிய தமிழில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற வேணவாவை முகிழ்த்ததுதான் முகிழ்த்து கொண்டிருப்பதுதான் அறிவியல் பூங்கா. அது குறித்த கண்ணோட்டத்தை வழங்குகிறார் மீண்டும் கருணாநிதி அவர்கள். வாருங்கள். முப்பத்தி 8 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்றிதழ் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 16ஆம் மலரின் 61ஆம் இதழில் முன்னட்டையை அலங்கரிப்பது பாரதம் போற்றும் பார்ப்புகழ் நிறுவனம் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் தஞ்சாவூர். இந்த நிறுவனத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையிலான அனைத்து வளர்ச்சிகளையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளார் அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் வே. பழனிமுத்து அவர்கள். அவர்களை சந்தித்து நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்தோம். அதனை சொல்லோவியமாக 61ஆம் இதழில் தலையங்க கட்டுரையாக வழங்குவதில் பெருமை மிக கொள்கிறோம். குளோகோமா குறித்து பல அரிய ஆய்வியல் தகவல்களை தந்துள்ளார் கண் மருத்துவர் டாக்டர் ரங்கநாதன் அவர்கள். ஒவ்வொருவரும் படித்து கண்ணை பாதுகாப்பது நம் கடமையாகும். வீசு தென்றல் மாசு தென்றலாவதேன் எனும் வினாக்குறியுடன் சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் நல்ல பல கருத்துக்களை அள்ளி தந்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி பா. கோபாலன் அவர்கள். நிலவு எனும் கனவு என்ற அருமையான தலைப்பில் நிலவின் பன்முக பரிமாணங்களை தெளிவாக விளக்கியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் பா. சசிகுமார். கண் வேதியியல் குறித்து பல அரிய அறிவியல் உண்மைகளை 59, 60ஆம் இதழில் கண்டோம். அதன் தொடர்ச்சியை விரிவாக சொல்லியுள்ளார் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி வி. மோகன்ராஜ் அவர்கள். பரிணாமவியல் அறிஞர் டார்வின் பற்றிய பல அரிய செய்திகளை தெளிவாக சொல்லியுள்ளார் முனைவர் தா. சித்தார்த்தன் அவர்கள். பலத்தை கொடுக்கும் பயில்வான் பாலக்கீரை குறித்து பல சுவையான தகவல்களை தந்துள்ளார் சித்த மருத்துவர் வி. விக்ரம் குமார் அவர்கள். தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை எப்போது பெய்தது, அதனால் என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டன, அத்தகைய சூழலில் நாம் எத்தகைய முயற்சிகளையும்
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை கூறியுள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கு.வை. பாலசுப்பிரமணியன் அவர்கள். காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் 5ஆம் பகுதியை இந்த இதழில் வழங்கியுள்ளோம். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்காக கொய்த அறிவியல் மலர்கள் வழங்கியுள்ளார் திருமதி ரோஹிணி நாகப்பன் அவர்கள். குமிழி தூம்பு புதியதொரு தலைப்பில் பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் இனிய முறையில் வழங்கியுள்ளார் சென்னை எஸ். ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். பச்சை இலைகள் சிவப்பாவதேன் எனும் வினாவை எழுப்பி அதற்கு அறிவியல் ஆய்வியல் நோக்கில் அரிய பல சிந்தனைகளை அள்ளி வழங்கியுள்ளார் இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை விஞ்ஞான் பிரசார் விஞ்ஞானி முனைவர் தா. வி. வெங்கடேஸ்வரன், புதுடில்லி. இஸ்ரோ ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் தமிழ் பெண் விஞ்ஞானி முனைவர் நிஹர் ஷாஜி பற்றிய பல அரிய தகவல்களை எளிய தமிழில் இனிய நடையில் அள்ளித் தந்துள்ளார் கலைமாமணி முனைவர் வாசு கண்ணப்பன் அவர்கள். தம் சிந்தனைகளை பகிர்ந்துள்ளார். இந்திய நாட்டில் மின் நிறுவல்களின் பாதுகாப்பு சட்டம் குறித்து மத்திய அரசின் இந்திய தர அமைவனத்தின் விஞ்ஞானி ஜே. ஸ்ரீஜித் மோகன் அவர்கள் 59-60ஆம் அறிவியல் பூங்கா மின் தடை தந்த கொடையாக திகழ்வதாக வர்ணித்துள்ளார். சென்னை எஸ். ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள். இந்த மலரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணைத் தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு. பொன்னவைக்கோ அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளார். இது அனைவரும் படித்து தத்தம் அறிவியல் படைப்புகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. நானோ அறிவியல், நானோ தொழில்நுட்பம் விரிவான கண்ணோட்டம் என்னும் அரியதொரு கட்டுரையை வழங்கியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்ப மைய இயக்குனர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஜி. தேவசேனா அவர்கள். அறிவியல் நூல் அறிமுகத்தில் உடல் நலமும் சிகிச்சை முறைகளும் நூலினை அளப்பரிய தகவல்களை திறனாய்ந்து வழங்கியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பன்முறைப்படுத்தி இது மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே, நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா? நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் 4 இதழை சேர்த்து வாங்குங்கள். 100 ரூபாய்தான். அந்த 4 இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள். இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா 1000 மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டுமல்லவா? இந்த நல்ல தொண்டினை, அரிய தொண்டினை, இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள். நன்றே செய்யினும் இன்றே செய்யுங்கள், இன்றே செய்யினும் இன்னே செய்யுங்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். யாரை? அறிவியல் பூங்காவின் நூலாசிரியரை. ஆம், கலைமாமணி முனைவர் சேயோனை. தொடர்பு எண் 9449914115. இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம். ஒரு இதழ் 100 ரூபாய்தான். 500 ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மிளிரலாம் அல்லவா? அன்பர்களே, ஏன் இதை சொல்லோவியத்தை வணங்கினோம், இப்பொழுது கண்ணோட்டத்தை வழங்கி இருக்கிறோம். இந்த செயல்களை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை வந்திருக்கின்ற அன்பர்களுக்கு அறிவிக்கவும், அது மட்டுமல்ல, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம்
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இணைய வழி ஒரு மாதத்திற்கு 2 அறிவியல் அரங்குகளை நடத்துகின்றது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து 2 சிந்தனை அரங்குகளை இணைய வழி நடத்துகின்றது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து 4 அரங்குகளை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ந்து வழங்குகிறது. அதில் முதல் 3வது வியாழக்கிழமைகளில் திருக்குறள் ஆய்வரங்கமும் 2, 4வது வியாழக்கிழமைகளில் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் மூலம் ஒவ்வொரு திருக்குறள் பேரவையையும் கூப்பிட்டு அழைத்து அந்த திருக்குறள் அமைப்பு எப்பொழுது தொடங்கியது, அதன் நோக்கம் என்ன, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் சொல்லி மகிழ்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம், ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபோரம்ஸ், அதுல 18வது நிகழ்ச்சியாக முகிழ்க்கிறது. உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளை, அதன் செயலாளர் கவனக செம்மல் முனைவர் கலைச்செழியன் அவர்கள் இன்றைய சிறப்புரையை வழங்க உள்ளார்கள். நான் முன்னரே சொன்னேன், அவர் மிகுந்த ஆளுமை மிக்கவர். ஒரு கவனகமா அல்ல, 70க்கும் மேல முடித்திருக்கின்றார். விரைவில் 100ஐ எட்ட இருக்கின்றார். சதாவதானியாக அவர் மலர்ந்து மனம் பரப்ப வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாழ்த்தி காலத்தின் அருமை கருதி பாருங்கள், உங்கள் கருத்துரையை வழங்குங்கள். உலக திருக்குறள் பேரவையின் சென்னை கிளையின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து முனைவர் கலைச்செழியன் அவர்கள் வாங்க. பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய முனைவர் சேயோன் அவர்களுக்கும், அவர்களுக்கு இவரை அழையுங்கள் என கூறிய உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளையின் தலைவர் பேராசிரியர் கஸ்தூரிராஜா அம்மையார் அவர்களுக்கும், ஏனைய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இப்போதே தெரியப்படுத்திக் கொடுக்கிறேன். கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களுடனான உறவு என்பது அறிவு சார்ந்த உறவு, திறமை சார்ந்த உறவு. அவர் பள்ளி மாணவர் என்று சொன்னார் உண்மை, கல்லூரி மாணவர் என்று சொன்னார் உண்மை. ஏனென்றால் பள்ளிக்காலம் தொட்டும் தொடர்பில் இருந்தோம், கல்லூரி காலகட்டத்திலும் தொடர்பில் இருந்தோம், அதை கடந்த காலகட்டத்திலும் தொடர்பில் இருக்கிறோம். இந்த 2 குறிப்புகளை சேயோன் ஐயா அவர்களை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, அவர் வானொலியில் பணியாற்றிய காலகட்டத்தில் தமிழகத்தில் உள்ள இளம் திறமையாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய தன் வரலாறு எழுதினால் கட்டாயம் அந்த தன் வரலாற்று நூலில் கலைமாமணி சேயோன் அவர்கள் இடம்பெறுவார்கள் என்பது. அதே போல வளர் இளம் பேச்சாளர், பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் தன் வரலாறு எழுதினால் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை தவிர்க்கவே முடியாது. நானெல்லாம் அவர்கள் நடத்திய திருக்குறள் பேச்சு போட்டியில், கட்டுரை போட்டியில் எல்லாம் பங்கேற்றிருக்கிறேன். அதுல பெரிய வேடிக்கை என்னவென்றால், முதல் பரிசு கிடைக்கவில்லையே என்று சண்டையும் விட்டு இருக்கிறேன். அங்க இருக்க நடுவர்கள் எல்லாம் அமைதிப்படுத்துவார். நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற எத்தனையோ இளைஞர்கள் எல்லாம் அங்கே உரிமை குரல் எழுப்பி இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய செயல் என்னவென்றால், உரிமை குரல் எழுப்பும் அளவிற்கு அவர்களோடு
தோளோடு தோளாக பழகிய அமைப்பு, பழகுகின்ற அமைப்பு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்பது 100க்கு 100 உண்மை. இதுல ஒரு எழுத்து கூட மிகை இல்லை என்பதை நான் இங்கு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன். சேயோன் ஐயா அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய பெருமக்கள், அந்த குழுவை பார்த்தீர்கள் என்றாலே அது ஒரு மிகச் சிறப்பான ஆற்றல் வாய்ந்த ஒரு குழுவாக இருப்பதை உணர முடியும், யாராலும் உணர முடியும். அந்த பணி, அழுத்தமான பணியின் தொடர்ச்சியாக ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் பணி மிக சிறந்த பணி, வரவேற்புக்குரிய பணியாகும். உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்பது தலைப்பு. ஒரு அருமையான தலைப்பு, ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கான பொருத்தமான தலைப்பு. பெருமக்களே, வளர்ச்சி என்பது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் பொறுத்து அமைவது. இந்த தோற்றம் இருக்கிறதே, அது மிக மிக அழுத்தமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சொல்லாக நான் பார்க்கிறேன். ஏன் உலக திருக்குறள் பேரவை தோற்றுவிக்கப்பட வேண்டும்? எத்தனையோ அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, செயலாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது, திருக்குறள் அறிஞர்கள் இருக்கின்ற பொழுது, திருக்குறள் சார்ந்த நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பொழுது, திருக்குறள் உரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பொழுது, உலக திருக்குறள் பேரவை எனும் ஒரு அமைப்பை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தொடங்குவதற்கான காரணம் என்ன என்ற வினா நம் முன் நிற்கிறது. உலக திருக்குறள் பேரவை 1973 தொடங்கப்பட்டிருக்கிறது. அண்மையிலே சென்னை கிளை சென்ற 2023 டிசம்பர் திங்களிலே பொன்விழா, தொடக்க விழாவை நாங்கள் கொண்டாடினோம். திரு பொன்னம்பல அடிகளார் வந்திருந்தார்கள். மாண்பமை நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1973 தொடங்கி பொன்விழா கண்டிருக்கக்கூடிய அமைப்பு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த அமைப்பை தமிழகத்திலே தொடங்க வேண்டிய கட்டாயம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். 1963, அதாவது உலக திருக்குறள் பேரவை தொடங்குவதற்கு முன்னர் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மடாதிபதி பேசுகிறார். தீக்குறளை சென்றோடோம் என்கிற ஆண்டாளின் சொல்லாடலுக்கு திருக்குறளை ஓத மாட்டோம் என்று ஒரு பொருள் இதே தமிழகத்தில் வழங்கப்படுகிறது. குமுதம் இதழுடைய அது 1963 குமுதம் இதழிலும் கூட இது தொடர்பான தலையங்கம் இயற்றப்பட்டு அந்த கருத்துக்கு வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறது. ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், உலக பொதுமறை என்று நாம் கொண்டாடி கொண்டும் பாராட்டி கொண்டும் வாழ்வியல் நூல் என்று நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நூல் காலந்தோறும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தடைகளை, எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டேதான் இருக்கிறது. வரலாற்று படியில் உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. ஆனால் ஒரு கதை உண்டு. ஒரு கதை உலவிக் கொண்டு வருது. திருக்குறளை அரங்கேற்றம் செய்வதற்கு கூட சிக்கல் இருந்தது என்று மூதாட்டி ஔவையாருடைய முயற்சியால் தான் அங்கு அரங்கேற்றமே செய்யப்பட்டது தமிழ்ச்சங்கத்திலே என்கின்ற செய்தியையும் அந்த நிகழ்வையும் நாம் கேட்டுக்கொண்டேதான் வளர்ந்து வருது. அப்படி என்றால் திருக்குறள் தொடக்கம் முதற்கொண்டே எங்கெங்கோ ஒரு எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டே வருகிறது. ஏன் அந்த திருக்குறள் எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வினா மிக 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 இன்றியமையாதது. காரணம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகளை
மறைத்து இல்லை, நேரடியாக தாக்குகிறது திருக்குறள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை எதிர்த்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எதிர்த்து கொண்டு வருபவர் இருந்து அந்த திருக்குறள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தீக்குறளை சென்றோதோம் என்ற தொடர்க்கு ஒரு மடாதிபதி வேறு வகையான திருக்குறள் பொருளை சொல்லுகின்ற நேரத்தில் இன்னொரு மடாதிபதி உலக திருக்குறள் பேரவை என்கின்ற அமைப்பை தொடங்கும். அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் பார்க்கிறது என்றால் மிக வியப்பாக இருக்கும். பொதுவாக திருக்குறள் சார்ந்து நடைபெறக்கூடிய செயல்களை முன்னெடுப்பது இல்லை, அதற்காக அதை முழுவதுமாக விளக்குவதில்லை, அதில் பெரிய நாட்டம் செலுத்தாமல் வாழ்வியல் வகையில் திருக்குறளை எப்படியெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு உலக திருக்குறள் பேரவை செயல்பட வேண்டும் என குன்றக்குடி அடிகளார் முடிவு செய்து தொடங்கியிருக்கிறார். இந்த சென்னை கிளையும் ஏறத்தாழ 1973 வாக்கிலேயே தொடங்கப்படும். தமிழ்நாடு முழுமை பல்வேறு மாவட்டங்களில் இதனுடைய கிளை தோன்ற வேண்டும் என அடிகளார் விண்ணப்பம் கொடுக்க, அந்த விண்ணப்பத்தை சிறமேற்கொண்டு தலைமேற்கொண்டு பல மாவட்டங்களிலே அந்த காலகட்டத்திலேயே கிளைகள் தோன்றின. தமிழ்நாடு என்ற எல்லை தாண்டி இந்தியா என்ற எல்லை தாண்டி இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு இடங்களில் உலக திருக்குறள் பேரவை கிளை பரப்பி இருக்கிறது. இந்த சென்னை கிளையை பொறுத்தவரை முதலாக தலைமை பொறுப்பேற்றவர் வி.சே. கந்தசாமி ஐயா. அவர்களுடைய பணி மிக அழுத்தமான பணி. ஏனென்றால் அப்போதுதான் தொடங்குகிறார். அவர்களுடைய பணி எப்படி செய்கிறார் என்றால் தன்னுடைய சொந்த பொருட்செலவிலிருந்து பணியை செய்கிறார். அறிஞர்களுக்கு பணமுடிப்பை கொடுக்கிறார். 1986, அதாவது இந்த உலக திருக்குறள் பேரவை தொடங்கி 13 ஆண்டுகள் கழித்து தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய தலைமையிலேயே தமிழறிஞர்களுக்கு பணமுடிப்பை தரக்கூடிய நிகழ்ச்சி சென்னையிலே நடைபெற்றிருக்கிறது. தலைவர் இவ்வளவு ஆர்வமாகவும் வீரியமாகவும் செயல்படக்கூடியவராக இருந்தால் அதற்கான முதல் செயலாளர் எத்தகையவராக இருந்திருக்கிறார்? அவர்தான் திருக்குறள் அறிஞர் திருவள்ளுவர், தமிழ்நாடு அரசுடைய திருவள்ளுவர் விருது பெற்றவர் கல்லைத்தே கண்ணன் ஐயா. வட சென்னையிலே வள்ளுவர் வழி என்கிற இதழை நடத்தியவர். திருக்குறள் வட்டத்திலே தனக்கென ஒரு அடையாளத்தை அமைதியாக இருந்தே உருவாக்கியவர் கல்லைத்தே கண்ணன் ஐயா. இந்த இருவரும் மிகச் செப்பமாக உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளையை நடத்தி வருகிறார். இதன் பிறகு தலைமையும் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த வரலாற்றை எல்லாம் பின்னால் நாம் பார்ப்போம். இந்த உலக திருக்குறள் பேரவை பல்வேறு பணிகளை மேற்கொண்டாலும் தொடர்ந்து இன்று வரை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு பணி ஆய்வரங்க பணி, ஆய்வு பணி. ஏன் சென்னை கிளை ஆய்வு பணியில் முழு மூச்சாக கவனம் செலுத்துகிறது? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய நோக்கங்களில் முதலாவது நோக்கமாக அமைந்திருப்பது திருக்குறளை அனைவரும் முழுமையாக கற்க வேண்டும் என்பது. பெருமக்களே, இந்த திருக்குறளை முழுமையாக கற்க வேண்டும் என்பதற்கு பொருள் என்ன? திருக்குறளை மனப்பாடம் செய்வதா? 1330 குறட்பாக்களையும் மனப்பாடம் செய்வதா என்றால் அதோடு நின்று விடுவதில்லை. அதையும் தாண்டிய பொருள் விளக்கம் கொண்டதுதான் அந்த தொடர். நம்மிடையே தயாபரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் திருக்குறள் ஒப்பிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை
ஊக்குவிக்கக்கூடிய பெருந்தகை, தம்பி திருமூலநாதன் கவனகத்திலே சிறந்து விளங்கக்கூடிய பெருந்தகை, இன்றைக்கு IIT-யிலே உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இப்ப திருக்குறளை மனப்பாடம் செய்து ஒப்பித்தல் என்பதுதான் முழுமையாக கற்றலா என்றால் இல்லை. திருக்குறளை முழுமையாக கற்றல் என்பது அதன் பொருளோடு சேர்த்து ஒரு ஆய்வு பின்னணியை கொண்ட சொற்றொடராக நான் பார்க்கிறேன். ஊழ் என்கின்ற ஒரு தொடர், தலைவிதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் தலைவிதி என்ற பொருளில் தான் ஊழ் என்பதை அணுகியிருக்கிறாரா என்றால் திருக்குறளை முழுமையாக படிக்கின்ற பொழுது தெரியும். இணர் ஊழ்த்தும் என்கிற தொடர் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறது. ஊழி பெயரினும் என்கிற தொடர் திருக்குறளிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் ஊழ் என்பதை எந்த கோணத்திலே திருவள்ளுவர் அணுகுகிறார் என்பதை முழுமையாக கற்கும் பொழுதுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள. அமிழ்து என்பதை திருவள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார். அமிழ்தம் என்றால் என்ன? இந்த அமிழ்தம் என்ற சொற்றொடரை, அந்த சொல்லை தொடர்ந்து பல கருத்தாக்கங்கள் சமூகத்திலே உலவிக் கொண்டு வருகின்றன. அந்த கருத்தாக்கங்களை எல்லாம் திருவள்ளுவர் முன்மொழிந்திருக்கக்கூடிய அமிழ்தம் என்ற சொல்லில் அடக்கி விடலாமா, கூடாதா? இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் திருக்குறளை முழுமையாக கற்றிருக்க வேண்டும். சிறுகை அளாவிய கூழ் அமிழ்து என்கிறார். வானத்திலிருந்து வரக்கூடிய மழை அமிழ்து என்கிறார். அமிழ்து என்பதற்கான பொருள் என்ன? உருதோறு உயிர் தளிர்ப்ப தீண்டலால். அப்ப உயிர் தளிர்க்க செய்வன யாவும் அமிழ்தமே என்பதை திருக்குறளை முழுமையாக கற்றிருந்தால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மட்பகை என்கிற ஒரு தொடர் திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மட்பகையின் மானத்து. இந்த மட்பகை என்பதற்கு பொருள் கண்டிருக்கக்கூடிய உரையாசிரியர்கள் எல்லாம் மண்பாண்டத்தை செய்கின்ற பொழுது அதை தாங்குகின்ற சக்கரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கே பகையாக விடுபட்டு செல்ல உதவுவது போன்ற காட்சியை உரைக்கு பயன்படுத்தி இருப்பார். ஆனால் மட்பகை என்பதற்கு அது மட்டும்தான் பொருளா என்றால் இல்லை. மனிதர்களுக்கு மண் பகையாகும் என்ற கருத்தை திருக்குறளை முழுமையாக படிக்கின்ற போதுதான் தெரிய வரும். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் கூடிவிடும் என்கிறது குறள். அப்போ நிலம் புலக்கும், நம்மோடு சண்டையிடும். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தையிலெல்லாம் கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வு ஊடாடி கொண்டிருக்கிறதே. வயநாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலச்சரிவு மட்பகைக்கு மிகச்சிறந்த ஒரு சான்றாக அமைகிறது. மட்பகை இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் உட்பகை. உட்பகை என்பதன் பொருள் என்ன? நாம் ஒருவர் மீது நம்புகிறோம், ஒருவரை மிக அதிகமாக நம்புகிறோம். எதிர்பாராத நிலையில் அந்த நம்பிக்கைக்கு மாறாக அவர் நடப்பார். அதுதான் உட்பகை. அதற்கு எவ்வளவு பொருத்தமான உவமையை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். மட்பகை என்கிறார். எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் பல லட்சங்கள் இலக்கங்கள் செலவு செய்து நாம் இந்த நிலத்தின் மீது வீட்டை கட்டியிருப்போம். இந்த நிலத்தின் மீது தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருப்போம். கல்வி கூடங்களை எழுப்பி இருப்போம். நூலகங்களை வடிவமைத்து இருப்போம். வயநாட்டிலே அந்த நிலப்பகுதியிலே எத்தனை வீடுகள் ஏன் எழுப்பினார்கள்? யாரை நம்பி எழுப்பினார்? நிலத்தை நம்பி எழுப்பினார். ஆனால் அந்த நிலமே அவர்களுக்கு பகையாகும். அப்ப நிலம் சண்டையிடும். அதற்கு காரணம் செல்லாமல் இருப்பது, அதை கவனியாமல் இருப்பது. நீங்கள் நிலத்தை கவனியாமல் இருந்தால் நிலம் உங்களுக்கு பகையாகும் என்கிற கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை மட்பகையோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும்.
என்றால் திருக்குறளை முழுமையாக படித்திருக்க வேண்டும். இதைத்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தம்முடைய நோக்கங்களில் முதலாவதாக வைத்தார். இந்த நோக்கத்தை மிகச் சிறப்பாக உள்வாங்கிக் கொண்ட உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளை தொடர்ந்து ஆய்வரங்கங்களை நடத்தி கொண்டு வருது. பெருமக்களே, இந்த திங்கள் இந்த மாதம் முதல் திங்கள், மாதந்தோறும் முதல் திங்கட்கிழமை உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளை ஆய்வரங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த மாதம் தன்னுடைய 250வது ஆய்வரங்க நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறது. 250 என்கிற எண்ணிக்கையை தொட்டிருப்பதே ஒரு சிறப்புக்குரியது, ஒரு மகிழ்ச்சிக்குரியது. இந்த மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியூட்டும் வண்ணம், கூடுதல் மகிழ்ச்சியூட்டும் வண்ணம் இதை நிறுவியவரின் 100ஆண்டு விழாவும் சேர்ந்து கொண்டது. தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு சென்ற மாதத்திலிருந்து தொடங்கி. இப்படி தவத்திரு அடிகளாரின் உள்ள கிடக்கையை மிகச்சிறப்பாக உள்வாங்கிக் கொண்டு ஆய்வரங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறது சென்னை கிளை. இந்த 250வது ஆய்வரங்கத்திற்கு முன்னதாக 200வது ஆய்வரங்கம் மிகச்சிறப்பாக கோலாகலமாக சென்னையிலே கொண்டாடப்பட்டது. அந்த கொண்டாட்டத்திற்கும் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் தலைமை தாங்கியிருந்தார்கள். சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய MSR மஹாலிலே மிக பெரிய அளவில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 100கணக்கான அறிஞர்கள் பங்கேற்றார்கள். அறிஞர் பெருமக்களுக்கு, திருக்குறள் அறிஞர் பெருமக்களுக்கு, திருக்குறள் சார்ந்து களப்பணி செய்து கொண்டிருப்பவர்களை சென்னை கிளை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கி, எப்பொழுது 200வது நிகழ்ச்சியிலேயே, அதாவது ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பணியை சென்னை கிளை மிகச் சிறப்பாக செய்கிறது. நம்முடைய கந்தசாமி ஐயா அவர்களை தொடர்ந்து கல்லைத்தே கண்ணன் ஐயா அவர்கள் செயலாளராக இருந்தார்கள். அப்புறம் சிறு காலகட்டம் கடந்து அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து விலக சீனி திருநாவுக்கரசு என்பவர் செயலாளராக பொறுப்பேற்கிறார். அதன் பின்னர் நம்முடைய கந்தசாமி ஐயா அவர்களை தொடர்ந்து ராசதேவன் ஐயா அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிறார். கந்தசாமி ஐயா அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், ஏறத்தாழ உலக திருக்குறள் பேரவை தொடங்கி 20 ஆண்டுகளாக இந்த கிளையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். 2 பெரும் மாநாட்டுகளை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டி 1990 ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டை பற்றி சொன்னால் நம்முடைய கலைமாமணி சேயோன் அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைவார். காரணம், அந்த 1990 நடைபெற்ற உலக திருக்குறள் பேரவை மாநாட்டினுடைய பொருண்மை திருக்குறளில் அறிவியல் என்பது. இதை நிறுவிய பெருமகன் ஆன்மீக தலைவராக இருந்தாலும், சமய சார்பு உடையவராக இருந்தாலும், பகுத்தறிவு கொள்கையில் ஈடுபாடு உடையவர். பகுத்தறிவு என்றவுடன் கடவுள் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். ஏன் ஒரு வேலையை நாம் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என வினா எழுப்பி விளங்கி கொண்டு செய்வதுதான் பகுத்தறிவு. அந்த பாதையில் பயணித்ததால் திருக்குறளில் அறிவியல் என்கின்ற தலைப்பில் அங்கு மாநாடு நடைபெற்றது. சென்னையிலே நடைபெற்றது. தமிழகம் முழுமையும் இருந்த பல்வேறு கிளைகள் பங்கேற்றார். திருக்குறளில் அறிவியல் என்கின்ற தலைப்பிலேயே மாநாட்டு மலர் வெளியிடப்பட்டது. இது சிறப்புக்கு சிறப்பாக மலர் வெளிவந்ததனால் அதே தலைப்பில், திருக்குறளில் அறிவியல் என்கிற அதே தலைப்பில் நூலும் வெளியிடப்பட்டது. இது சென்னை கிளையின் ஒரு முதல் குறிப்பிடத்தக்க
தக்க செயலாகும். அடுத்தது 2 ஆண்டுகளில் இன்னொரு மாநாடு நடைபெறுகிறது. 1992. அந்த மாநாடும் மிகச் சீரிய மாநாடு, மிக சிறப்பான மாநாடு. திருக்குறள் ஒரு சமய நூல் என்கிறார் தவ திரு குன்றக்குடியடி. நாம் உலக பொதுமறை என்கிறோம். திருக்குறளுக்கு சமய அடையாளத்தை நாம் பூசுவது இல்லை. அந்த கொள்கையில்தான் கலைச்செழியன் இருக்கிறேன், அந்த கொள்கையில்தான் திருக்குறள் சான்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அடிகளார் எழுதுகின்ற பொழுது திருக்குறள் ஒரு சமய நூல் என்று எழுதிவிட்ட பின்னர் அவர் குறிப்பிடுகிறார், அது சமய ஒருமைப்பாட்டு நூல், தனி ஒரு சமயத்தை முன்னிறுத்தும் நூல் அன்று. இன்னும் ஒரு படி மேலே போய் சமய நெறிகளுக்கெல்லாம் நெறியூட்டும் நூல் திருக்குறள் என்கின்ற கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தார். அதனால்தான் 1992 இதே சென்னையில் சமய ஒருமைப்பாட்டு மாநாட்டை அடிகளார் தலைமையில் நடத்தினார்கள். இந்த 2 பெரும் மாநாட்டிலும் சென்னை கிளையின் பங்களிப்பு என்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாகும் என்பதை மிக பெருமையோடும் பணிவோடும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய கந்தசாமி ஐயா அவர்களுடைய காலத்திற்கு பின்னர் ராசதேவன் ஐயா அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிறார். அதே போல திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு அடுத்து சரளா ராசகோபாலன் ஐயா அம்மா அவர்கள் செயலாளர் பொறுப்பை மேற்கொள்கிறார். ராசதேவன், சரளா ராசகோபாலன் இந்த 2 அரசர்களாக அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு செல்கிறார். நம்முடைய பாஸ்கரன் என்பவர் பொருளாளராக இருக்கிறார். நம்முடைய கருணாகரன் நூலகம் வைத்திருக்கிறார்களே பாஸ்கரன் ஐயா அவர்கள் செயற்குழு உறுப்பினராக இதே அமைப்பில் பொறுப்பேற்கிறார்கள். அவர்களுடைய நூலகத்தில அப்பொழுது 2002 ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அப்பொழுது தீர்மானித்ததுதான் முதல் மாதந்தோறும் முதல் திங்கட்கிழமை ஆய்வரங்கத்தை நடத்த வேண்டும் என்று. இந்த ஆய்வரங்கம் பல ஆய்வுகளை, பல சிறப்பான ஆய்வுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய அம்மையார் அவர்கள், சரள ராசகோபாலன் அம்மையார் அவர்கள் செயலாளர் பொறுப்பிலிருந்து உடல்நலக் குறைவினால் விலகுகிறார். அப்பொழுது அந்த பொறுப்புக்கு தக்கவராக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதுவரை துணைத் தலைவராக பணியாற்றி பொறுப்பேற்றுக் கொண்டிருந்து செயலாற்றி கொண்டு வந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் கஸ்தூரிராசா அம்மையார் அவர்கள் செயலாளர் பொறுப்பை மேற்கொள்கிறார். மீண்டும் 2 அரசர்களை பார்க்கிறோம், ராசதேவன், கஸ்தூரிராசா. இந்த 2 அரச பார்வையில் உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளை நடையிட்டு வருகிறது. நம்முடைய ராசதேவன் ஐயா அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் அவர் காவல்துறையிலே மிக பெரும் பொறுப்பில இருந்தவர், திருக்குறள் பற்றாளர். தம்முடைய கடைசி மூச்சு வரை இந்த அமைப்புக்கு பணியாற்றி கொண்டிருந்தவர் என்பதை அடிக்கோடு இட்டு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய உடல்நல குறைவு இருக்கும், ஆனாலும் தவறாமல் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார். அவர் ஏதோ ஒன்றை நினைப்பார், அதை செயலாளராக அப்பொழுது செயலாளராக பொறுப்பேற்றிருந்த கஸ்தூரி அம்மையார் அவர்கள் மிகச்சரியாக உணர்ந்து நிகழ்த்துவார். எந்த ஒரு வேலையை, ஒரு புதிய முடிவுகளை எடுத்தாலும் அதற்கு எந்தவித தடையும் சொல்லாமல் ஊக்குவிக்கக்கூடிய பண்பாளராக ராசதேவன் ஐயா அவர்கள் திகழ்ந்தார். அதனால் அடுத்த கட்டத்திற்கு சென்னை கிளை நகர்ந்தது. ஐயா அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் சற்றொப்ப 2018-19 அந்த காலகட்டத்திலே அதுவரை செயலாளராக இருந்த பேராசிரியர் முனைவர் கஸ்தூரிராசா அம்மையார் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கிறார்கள்.
அவர்கள் தலைமை பொறுப்பேற்றவுடன் சிகாமணி ஐயா அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றுகிறார்கள். அதற்கு முன்னர் அவர் துணைத் தலைவராக இருந்திருக்கிறார், செயல்பட்டு இருக்கிறார். சிகாமணி ஐயா அவர்கள் செயலாளராகவும் கஸ்தூரிராஜா அம்மையார் அவர்கள் தலைவராகவும் இருந்த பொழுதுதான் நான் முன்னர் குறிப்பிட்டனே 200வது நிகழ்ச்சி, ஆய்வரங்க நிகழ்ச்சி சென்னையிலே மிக கோலாகலமாக நடந்தது. நம்முடைய அடிகளார் மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரையை சிறப்புரையாக அந்த மாநாட்டிலே நடத்தினார். கஸ்தூரிராஜா அம்மையார் அவர்களுடைய உழைப்பு இந்த இடத்திலே குறிப்பிடப்பட வேண்டியது. காரணம், அடிகளார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் கொடுத்தது 1 மாதத்திற்கு முன்னர் இல்லை, ஒரு 15 நாட்களுக்கு முன்னர், ஒரு 10 நாட்களுக்குள்ளாகத்தான் தேதியை குறிப்பிட்டு நிகழ்ச்சியை நடத்தலாம் என ஒப்புதல் கொடுத்தார். சற்றே சிந்தித்து பாருங்கள், 200வது ஆய்வரங்க நிகழ்ச்சி, கோலாகலமாக கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்ச்சி, 10 நாள்களுக்கு முன்னர் தான் அந்த பணியை ஒரு அம்மையார் தொடங்குகிறார் என்றால் அவருடைய உழைப்பு அந்த மாநாட்டுக்கு பின்னால் எந்த அளவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கின்ற கோட்பாட்டுக்கு இணங்க பலரை தேர்ந்தெடுத்து பொறுப்புகளை கொடுத்து அந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்தினார். நம்முடைய சிகாமணி ஐயா அவர்கள் உடல்நல குறைவினால் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுகிறார்கள். அவர் விலகி சில மாதங்களுக்குள்ளாகவே இயற்கை எழுதினார்கள். அவர்கள் விலகியதை தொடர்ந்து அடியே செயலாளராக பொறுப்பேற்று கடந்த 4 ஆண்டுகளாக அந்த 200வது ஆய்வரங்கத்தை அடுத்து சில மாதங்கள் கழித்து பொறுப்பேற்று அன்றிலிருந்து இன்று வரை தலைவராக பேராசிரியர் கஸ்தூரிராஜா அம்மையார் அவர்களும், செயலாளராக அடியேனும், பொருளாளராக ராமமூர்த்தி ஐயா அவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முன்னரே பொறுப்பேற்று இன்று வரை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பழுக்கற்ற கரங்களுக்கு சொந்தக்காரர் ராமமூர்த்தி ஐயா. பொருளை அவரிடம் ஒப்படைத்து விட்டால் அதை பற்றி நாங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக செயல்படக்கூடியவர். இப்பொழுது 200 மாணவர்களுக்கு தொடர்ந்து பரிசு கொடுப்பதும், போட்டிகள் நடப்பதும், நூல்கள் வெளியிடுவதும் உலக திருக்குறள் பேரவையினுடைய நிகழ்ச்சி காலகட்டமாக இருக்கிறது. ஆய்வரங்கத்தை பொறுத்தவரை கம்பனும் திருக்குறளும் என்ற தலைப்பிலே தொடர் பொழிவுகளை நடத்தியிருக்கிறது சென்னை கிளை. நம்முடைய கலைஞர் 100ஆண்டு விழாவை தொடர்ந்து 12 மாதங்கள் கலைஞரும் திருக்குறள் பணி, கலைஞர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு திருக்குறள் பணியோடு தொடர்பு படுத்தினால் அவரை புறக்கணித்து திருக்குறள் பணிகளை முழுமை பெற வைக்க முடியாது. எனவே கலைஞரும் திருக்குறளும் என்பதிலே 12 தலைப்புகளில் நாம் 100ஆண்டை சென்னை கிளை கொண்டாடியது. வள்ளலாரனுடைய 200வது ஆண்டை சென்னை கிளை கொண்டாடியது. தொடர்ந்து 6 மாதங்கள் வள்ளலாரும் திருவள்ளுவரும். ஏனென்றால் திருக்குறள் வகுப்பை முதலில் தமிழகத்தில் நிகழ்த்தியவர் வள்ளலார் என்பதால் அந்த வள்ளலாரனுடைய 200வது ஆண்டு மிகச் சிறப்பாக கொண்டாடியது சென்னை கிளை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிளை உங்களுடைய ஆதரவையும் பேராதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கிறது. இந்த கிளையினுடைய செயல்களை உங்களிடம் பகிர்ந்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற பொன்விழா நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். செய்தித்தாள்களில் எல்லாம் அந்த நிகழ்ச்சி வருகை வெளியிட்டிருந்தார்கள். 5 பெருமக்களுக்கு நாங்கள் விருது கொடுத்தோம். அந்த விருது என்பது களப்பணி. அதாவது விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் விருது பெறுகிறார். கவிஞர் முகில்வண்ணன் என்பவர் விருது பெறுகிறார். விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் உலகறிந்தவர். கவிஞர் முகில்வண்ணன் என்பவர் வட சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் மட்டுமே மிக நன்கு அறிந்தார். ஆனால் இருவரையும் சென்னை கிளை சமமாக பார்த்தது. காரணம் அவர்களுடைய திருக்குறள் தொண்டு. திருக்குறள் திருவிழாவை 12 காலமாக நடத்தி வருபவர் கவிஞர் முகில்வண்ணன் ஐயா. இப்படி ஒரு கண்ணோடாது முறை செய்யக்கூடிய அமைப்பாக
தனக்குரிய விதிமுறைகளை அமைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகின்ற உலக திருக்குறள் பேரவை சென்னை கிளையை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்தியதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பெற்ற நாளிலும் பேருவகை உற்றோம் என்பார்கள். அந்த வகையிலே தம்பி கலைச்செழியனை நான் இளம் வயதில் பார்த்திருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றோம். என்ன சிறப்புன்னா, அவர் என்ன அழுத்தம் திருத்தமா அவருடைய பேச்சுல எனக்கு ரொம்ப மயங்கி போயிட்டேன். அப்படியேதான் சொல்லுவேன். இதுவரைய சோர்வு இல்லாமல் ஒவ்வொரு சொல்லையும் அழுத்தம் திருத்தமாக அற்புதமாக சொல்லுகிறார். செயலாண்மை மிக்க செயலாளரை தேர்ந்தெடுத்த தலைவருக்கு பாராட்டுக்கள். கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு. அவர்கள் நம்முடைய அருமை சகோதரி அவர்கள். நான் நன்கு அறிவேன் அவர்களை. அவருடைய கடினமான உழைப்பை அறிவேன். பல மேடைகள்ல நமக்கு அவங்க அதிகமா ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இங்க வர முடியல. இல்லாட்டி நான் மயிலாப்பூர் சார்ந்தவர். அதனால இங்கேயே உள்ள ஆட்களை கூப்பிட்டு அவங்க கூட சொல்லுவாங்க, என்ன நீங்க கூப்பிடலையேம்பாங்க சில நேரங்கள்ல. நான் சொல்லுவேன், எனக்கு பக்கத்துல இல்லையே நீங்க அப்படிப்பா. ஹேமா சந்தானராமனையும் ரகுபாயையும் நான் அழைத்துக்குவேன். ஏன்னா எங்களுக்கு பக்கத்துல இருந்தாங்க. ப்ராக்சிமிட்டி இஸ் அனதர் பார்ட் ஆஃப் திங்ஸ். பக்கத்துல இருக்கும்போது அவங்கள பயன்படுத்திக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால கலைச்செழியன் அவர்களே ரொம்ப அற்புதமான பேச்சு. எனக்கு இன்னமும் அந்த சின்ன பையனா பார்த்ததுதான் எனக்கு நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு மீசையெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருக்கின்றான். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான இருந்தது கலைச்செழியன். அருமையான பேச்சு. அதுவும் காரண காரியத்தோட ஒரு சொல்லுங்க. அதுதான் சிறப்பு. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார் பெரின் என்பார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அதற்கு இலக்கணம் கலைச்செழியனுடைய பேச்சு. அற்புதமான ஒரு தொகுப்பு. அதை தொகுத்த விதம் அருமை. உலக திருக்குறள் பேரவையை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஏன் தோற்றுவித்தார்? எனக்கு பெருமகிழ்ச்சி. நான் பெற்ற போது கூட அந்த மகிழ்ச்சியை அடையவில்லை. நான் திருவள்ளுவர் ஆத்திச்சூடி என்ற ஒரு சிறு தொகுப்பினை கொண்டு வந்தேன். 16 பக்கம் தான். காவியமும் ஓவியமும் பத்தியில ஒரு கட்டுரை அது. அந்த கட்டுரையை தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கு அனுப்பி வைத்தேன் 1988. அவர் அந்த கட்டுரையை படித்து விட்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல தங்குவார். எப்ப வந்தாலும் சென்னைக்கு வரும்பொழுது ஒரு கடிதம் வரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10, 30, 20 பேருக்கு கடிதம், 10 பேருக்கு கடிதம் அனுப்புவார். நாங்க எல்லாரும் போய் பார்ப்போம். நானும் போவேன். அதுல பெரும்பாலும் நான் போயிருக்கேன். ஏன் இதை சொல்றேன்னா, அப்ப போகும்போது அந்த 16 பக்க கட்டுரையை காட்டி, ஐயா உங்களுடைய கருத்து தேவைன்னு. உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க. 1 மாதம் கழித்து எனக்கு ஒரு கடிதம் விடுகிறது. திருவள்ளுவர் ஆத்திச்சூடியை தமிழ் உலகுக்கு தந்த சேயோனுக்கு கலைச்செல்வர் பட்டமளித்து பாராட்டு பட்டயம் வழங்குகிறோம் கடிதம் வருது. எப்படி அந்த 16 பக்க கட்டுரை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எங்க வச்சு நடந்தது? குலச்சிறை நாயனார் கோயில். யார் தலைமை? அப்பொழுது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த முத்துக்குமரன். யார் முன்னிலை? புதுக்கோட்டை ஆட்சித்தலைவராக இருந்த குற்றாலிங்கம். வழங்கியவர் யார்? தவத்திரு குன்றக்குடி அடிகளார். பெற்றது அடியே. இப்ப நான் நினைத்து பார்க்கிறேன். ஆன்மீக செம்பனாய், பகுத்தறிவு பகலவனாய், பாமரரும் போற்றும் ஆன்மீக அன்பராய் விளங்கிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் உலக திருக்குறள் பேரவை எப்படி மனம் பரப்ப வேண்டும் என்ற வேணவாவில் அவர் தோற்றுவித்திருப்பார் என்பதை அற்புதமாக சொன்னவுடன் இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு இன்னும் பல்கி பெருகணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். நிச்சயமாக பெருகும். அதுவும் கஸ்தூரி பேராசிரியர் முனைவர் கஸ்தூரி ராஜா அவருடைய உழைப்பு, கடும் உழைப்பு நான் நன்கு அறிவேன். இந்த ஆல்வேஸ் என்னுடைய மனைவி பணி செய்கிறவர்கள் தொலைபேசி துறையில. பொதுவா இந்த 2 பேர் வேலை செய்யும் பொழுது we will know the pinch of the work by the another part also அப்படின்னா, அதுல பாத்தீங்கன்னா மேல் மெம்பருக்கு இது உண்மையான தகவல். ஆண் மக்களுக்கு ஒரு பணிதான் அவங்க செய்யற வேலை. அடிஷனலா வேணா கொஞ்சம் வீட்டுல உதவி பண்ணிக்கலாம். ஆனால் பெண் மக்களுக்கு 2 பணிகள். ஒன்று, வீட்டை முழுமையாக கவனிப்பார்கள். அலுவலகத்தையும் முழுமையாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வாங்குகிற சம்பளம். இது அல்லாமல் 3வது வேலை இந்த மாதிரி திருக்குறள் அமைப்புக்கு தொண்டு செய்யறாங்கல்ல,
இது 3வது பணி என்பர். ஆனால் முப்பணிகளையும் முத்தாய்ப்பாக செய்து முடிப்பதில் வல்லவராக திகழ்ந்தவர் பேராசிரியர் கஸ்தூரி ராஜா. உண்மையிலேயே நான் அவர்களுக்கு சரியான போன முறை அவர்களுக்கு ஒரு விருது வழங்கி சிறப்பிக்கிறோம்னு கூப்பிட்டா போவோம். அவருடைய உடல் நலம் இல்லாதனால வர இயலவில்லை. அடுத்த நிகழ்வினரும் வந்து எங்களுக்கு பெருமை செய்யுங்கள். விருதை உங்களுக்கு வழங்குவதால் நாங்கள் பெருமைப்படுவோம். பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களே என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எனக்கு தெரியும் இன்றைக்கு மகளிருக்கு பொதுவாகவே எல்லா வீடுகளிலும் 2 பணிகள். ஒன்று அவர்கள் வீட்டு பணி, முழு பணி. இன்னொன்று அலுவலக பணி. இது அல்லாதவன் 3வது பணியாக ஒரு அமைப்பை எடுத்து அந்த அமைப்பிலே போய் அவர் சொன்னார்ல 10 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய விழாவை அவர் நடத்தி இருக்கிறார் என்றால் எவ்வளவு நேரம் உழைத்திருப்பார் என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். ஆக நல்ல பல கருத்துக்களை குறிப்பாகவும் சிறப்பாகவும் உலக திருக்குறள் பேரவையின் சென்னை கிளையினுடைய அரும்பெரும் பணிகளை, அயரா உழைப்பினை, அற்புத சாதனைகளை பொற்புற பொலியும் வண்ணம் அனைவர் மனத்திலும் பதியும் வண்ணம். எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. அதாவது அதை அழுத்தம் திருத்தமா சொல்லி இதை கேட்ட ஒவ்வொருவர் மனசிலும் ஆணி போல் பதிந்திருக்கிறது. ஏனென்றால் அது கவனக செம்மல் அல்லவா? ஒரு கவனகமா ஒரே நேரத்துல 70 சேனல்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பாருங்க ஹாட். இதெல்லாம் இயற்கையாக அவருடைய பயிற்சி மூலமா வந்தது. கணினி பொறி அல்ல. நம்மள்கிட்ட கணினி நிபுணர் அங்க நம்மளோட இருக்கிறார், அறிவியல் அறிஞர் இருக்கிறார். இவர் வந்து எவ்வளவு அழகா இவர் சொல்லியிருக்காருங்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அதனால நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் கலைச்செழியன். உங்களுடைய பணி இன்னும் தொடரணும். இன்னும் பல பணிகள் உங்களுக்கு காத்திருக்குது என்று சொல்லி என்னுடைய அன்பு வேண்டுகோள் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும் தம்பி இளவல் கலைச்செழியன் அவர்களுக்கும். வருகிற 24ஆம் தேதி ஒரு கூட்டம் வச்சிருக்கோம். உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும். சென்ற ஆண்டு மினிட்ஸ் கூட நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. இந்த இளைஞர் நம்ம கலைச்செழியன் போன்ற நீங்களும் வாங்க, அவரையும் அழைச்சிட்டு வாங்க. அவருக்கெல்லாம் ஒரு முக்கிய பொறுப்பு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது மாதிரி இளைஞர்கள் தான் நமக்கு தேவை. யானும் 72 கடந்து விட்டேன். இப்ப இந்த ஆண்டு முடிந்தனா 72 முடிஞ்சிடும். எனக்கு 73க்கு வந்துருவேன். நாம் நிறைய இளைஞர்களை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டுமல்ல, என்னுடைய அன்பான வேண்டுகோள், கலைச்செழியனுக்கு உள்ள ஆளுமையில ஒரு இளைஞர் ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணுங்க. கம்பன் கழகத்துக்கு இளைஞர்கள நல்ல பேச்சாளர்கள்லாம் இணைந்து கம்பன் கழகத்துல பண்றாங்க. அது போல நீங்க இப்ப நீங்க இங்க இருக்கீங்க. அது மாதிரி திருக்குறள் அமைப்புகள்ல இன்னும் நிறைய இளைஞர்கள் வரணும். என்னை பொறுத்தவரை நாங்களெல்லாம் உங்களை வழிநடத்த நீங்கள் செயல்படுங்க. அதற்கு கஸ்தூரி ராஜா போன்றவர்கள் வழி நடத்தணும். அருள் கூர்ந்து மறவாமல் இந்த மாதம் 24 சனிக்கிழமை மாலையில 3 மணி நமது துணைவேந்தர் அரங்கில் பக்கத்து தமிழ்நாடு திறந்தநகர் பல்கலைக்கழகம் சைதாப்பேட்டை 6 மாடி கட்டட 7 மாடி கட்டடம் இருக்குல்ல, அதுல வந்து 3வது மாடியில தான் துணைவேந்தர் அறை. அதற்கு பக்கத்திலேயே சிண்டிகேட் ஹால். மேடத்துக்கு தெரியும், பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு தெரியும். நீங்களும் அவர்களும் மறவாது வாருங்கள். அவர்களுக்கு உடல்நலம் சிக்கலாக இருந்தால் நான் அவரை வற்புறுத்த மாட்டேன். அவர்கள் ஓய்வெடுக்கட்டும். அவர்கள் சார்பாக நீங்கள் முழுமையாக இருந்து எங்களுக்கு உதவுவதுடன் நான் சொல்லுவது, நீங்க நிறைய 4-5 இளைஞர்களை அடையாளம் காட்டுங்கள். அவர்களுக்கு அந்த பணியை கொடுப்போம். ஏனென்றால் அவர்கள் இன்னும் சிறப்பா செய்வாங்க. இப்போ கருணாநிதினு ஒரு அன்பர் எங்களுக்கு கணினி பொறிக்கு வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் காணொலி காட்சிலாம் அழகா பண்றாரு. அது நம்மளால பண்ண முடியாது, நமக்கு அதுல பயிற்சி இல்லை. அதனால கலைச்செழியன் போன்ற நல்ல பேச்சாளர்களை, நற்றொண்டு புரியும் எளிய நல்ல இனிய இளவல்களை தேடுகின்றோம். அதற்கு துணை செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்களே, உங்கள் கருத்தை முதலில் பகிருங்கள். பாருங்கள், பகிருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இவர் வந்து ரொம்ப துடிப்பான இளைஞர். நீங்க நேர்ல பாக்குறேன்னா இந்த மாதிரி அவர் முதல்ல இருந்தே உங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் விஷயம். அது எனக்கு வந்து இந்த உலக தமிழ் பேரவை அப்படிங்கிறது அது ஒரு நல்ல முயற்சி. அது எப்போ தொடங்கி இருக்க வேண்டும். அது தொடங்கி இப்போ கூட 50 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அதை வந்து எவ்வளவு அவங்க செயல்கள் எத்தனை
கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மலைப்பா இருக்கு. எனக்கு வந்து என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, இது வந்து தொடங்கிய போது எந்த நோக்கத்தோட தொடங்கினார் அது அப்படின்னு சொன்னார் அவரு. அந்த நோக்கங்களில் எவ்வளவு தூரம் நிறைவேறி இருக்கிறது, இன்னும் என்ன நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு உங்க நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது சொன்ன தேவையில்ல. ஐயா, மிக ஒரு அருமையான வினாவை அவர்கள் தொடுத்து இருக்கிறார்கள். அடிகளாரை பொறுத்தவரை திருக்குறளுக்கு உரை எழுதுவது, திருக்குறள் கட்டுரைகள் எழுதுவது, திருக்குறள் நூல்கள் வெளியிடுவது, இவற்றில் அவர் முதன்மைப்படுத்தவே இல்லை. அதற்காக அவற்றை விளக்கவும் தேவையில்லை என்ற குறிப்பை பதிவு செய்திருக்கிறார். முதல் கோணம் முழுமையாக கற்றல். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அந்த சிக்கலை திருக்குறள் கொண்டே தீர்த்து கொள்ள வேண்டும். இது அவருடைய இரண்டாவது நோக்கம். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், திருக்குறளை விட சிறந்த நூல் இல்லை, திருவள்ளுவரை விட சிறந்த ஆசிரியர் இல்லை. இந்த கருத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். இது அவருடைய மூன்றாவது நோக்கம். நான்காவது, களப்பணி. திருக்குறள்ல அது ஒரு வாழ்வியல் நூல். அதனால வாழ்வியலில் அதை பயன்படுத்தக்கூடிய அறிஞர் பெருமக்களை உருவாக்க வேண்டும். இப்பொழுது சேயோன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கம்பன் கழகம் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை உருவாக்கி தன்னை வைத்துக் கொள்வது போல இந்த திருக்குறள் பேரவை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே, அது போன்ற வாழ்வியல் அறிஞர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் முதன்மையான நோக்கம் அடிகளாரினுடையது. இரண்டாவது, உங்களுடைய வினா, அதுல எந்த அளவுக்கு நாம் வெற்றி கண்டிருக்கிறோம் என்பது. உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும், ஐடியல் சிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அடிகளாரினுடைய நோக்கம் முழுமையாக நிறைவு பெற்றால் அது ஒரு ஐடியல் சிட்டியாகத்தான் இந்த உலகம் இருக்கும். ஆனாலும் அது அந்த இலக்கு உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் தொலைவில் தான் இருக்கிறது. நாம் இன்னும் ஓட வேண்டிய வேகம், ஓட வேண்டிய செயலாற்ற வேண்டிய பணிகள். இன்றைக்கு கருணாநிதி என்ற ஒரு அன்பர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு கிடைத்து இருப்பதனால் ஏறத்தாழ இந்த நிகழ்ச்சியை நான் என்னமோ ஒரு வானொலி நிகழ்ச்சியாகவோ அல்லது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாகவோ தான் பார்க்கிறேன். இடையிடையிலே விளம்பரங்கள் வருவது போன்று. அதுவும் ஐயா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 94499 என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வானொலியிலே சொல்லுகின்ற அதே சிந்தனையை நமக்கு நினைவுபடுத்தியது. அப்ப இந்த தொழில்நுட்ப ஆர்வலர்கள், கேரள மாநிலத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்றால், கேரளத்தில் மருத்துவராக இருப்பார்கள், ஆனால் அவர் இலக்கிய பற்றாளராக இருப்பார்கள். தொழில்நுட்ப வல்லுநராக இருப்பார்கள், அவர்கள் இலக்கிய பற்றாளராக இருப்பார்கள். வழக்கறிஞர்களாக இருப்பார்கள், அவர்கள் இலக்கிய பற்றாளர்களாக இருப்பார்கள். ஆனா நமக்கு இங்க தமிழ் படிப்பவர்களை தாண்டி இந்த இலக்கிய பற்றாளர்கள் என்பது என்னமோ மற்ற துறை படித்தாலே தமிழை தள்ளிவிட வேண்டிய ஒரு சூழல் இங்க இருக்கிறது. அது மெல்ல மெல்ல நம்ம மாற்ற வேண்டும். அதனாலதான் நீங்க கேட்ட வினா அருமையான வினா. நம்முடைய இலக்கு மிக தொலைவில் தான் இருக்கிறது. நம்ம இன்னும் எட்டி விட்டோம் என்று சொல்வதற்கு இல்லை, தொலைவில் இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருப்போம். அப்புறம் நீங்க வந்து கவனகர் ஆனதுனால இந்த உங்களுடைய திறமை இந்த உலக தமிழ் உலக திருக்குறள் பேரவைக்கு எந்த வகையில பயன்பட்டது, அதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு ஏதாவது இருக்கா அப்படிங்க? இந்த கவனகம் என்பது அது ஒரு தனித்துறை. என்னுடைய 13வது வயதிலிருந்து அந்த கவனக நிகழ்ச்சியை செய்து கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் 3500 நிகழ்ச்சிகளுக்கு மேல நான் செய்திருக்கிறேன். குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அண்மையிலே பார்த்திருக்கேன் என்றால், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு இவற்றை இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவர் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு, மத்திய அரசு தீர்மானித்து அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறது. அதற்காக ஒரு தனி தொலைக்காட்சியை ஒன்றிய அரசு தொடங்கி இருக்கிறது. இந்த பாடத்திட்ட குழுவில அடியேனை உறுப்பினராக அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அதற்காக கடந்த மாதம் கூட டெல்லிக்கு பலமுறை பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இன்னும் மாதந்தோறும்
பயணிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இது போன்ற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் இந்த உலக திருக்குறள் பேரவை இன்னும் எந்த இடத்தை சென்றடைய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்க கேட்ட வினாவினுடைய தொடர்ச்சி தான் இது. ஏன்னா நாம ஒரு முதல்ல பார்த்தீர்கள் என்றால் 30 பேர், அதுவும் பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஒரு 20 பேர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்தாலே பெரிய செய்தியாக இருந்தது. அது மெல்ல மெல்ல 30ஆக மாறியது. இன்றைக்கு இந்த மாதம் எங்களுடைய நிகழ்ச்சியிலே ஏறத்தாழ 60 ஆர்வலர்கள், அன்பர்கள் நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். இது அவர்களுடைய ஆர்வத்தை ஊக்கப்படுத்தி இருக்கிறது. இன்னும் அது பெருக இருக்கிறது. ஏனென்றால் மாணவர்களை நாங்கள் வர வைத்து தொடங்கிவிட்டோம். முதல்ல ஒரு மாணவர் வந்திருந்தார். இந்த மாதத்தில் மட்டும் 10 மாணாக்கர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் திருக்குறள் ஆர்வலர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அது படிப்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய செய்யோன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த மாணவர்களை பரிசு காட்டி அவர்களை நாங்கள் ஈர்க்கவில்லை. மாறாக திருக்குறளின் சிறப்புகளை காட்டிதான் நாங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பரிசு காட்டி நாம் ஈர்த்தோம் என்றால் அது ஒரு நெடுங்கால தொடர்பில் இருக்க முடியாது. பரிசு கிடைக்கலன்னா சட்டு அந்த பாதையில இருந்து விலகி விடுவாங்க. ஆக திருக்குறள் சிறப்புகளை காட்டி அவர்களை நாங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முத்துவேல் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் உலக திருக்குறள் பேரவையிலே இந்த பெருந்தொற்று காலகட்டம் முடிந்து முதல் நேரடி நிகழ்ச்சியை முத்துவேல் ஐயா அவர்கள் தான் நிகழ்த்தினார்கள். இப்படி மாணவர்களை ஈர்ப்பதற்கு இந்த கவனகம் ஒரு வகையில் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் கவனகத்தை பார்த்தவுடன் அனைத்து மாணவர்களும் கவனகம் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அதன் மூலமாகவே அவர்களை நாங்கள் திருக்குறளுக்கு மடைமாற்றுகிறோம். அருமை அருமையாக சொன்னீங்க கலைச்செல்வன் அவர்களே. நல்ல இது கவனகத்தின் வழியாக இளைஞர்களின் கவனத்தை திருக்குறள் மீது ஈர்த்து இசைவிக்கலாம் என்கிற நோக்கும் போக்கும் சாலச் சிறந்தது, சான்றோர் போற்றும் வெற்றிமை உடையது என வாழ்த்தி மகிழ்வேன். இப்பொழுது முக்கியமாக இந்த திருக்குறளை உலக அளவில் எடுத்து செல்லும் பணிகளில் மிக ஆர்வமாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் 3 அன்பர்கள் என்றால் அதில் முதலிடத்தில் இருக்கிறவர் சி ராஜேந்திரன் ஐயா அவர்கள், கஸ்டம்ஸ் கமிஷனர். நான் அவரை திருக்குறள் சி ராஜேந்திரன் தான் பதிவு செய்திருக்கிறேன். அவர் பாமரருக்கும் பரிவேலழகர் அற்புதமான ஒரு உரையை வழங்கி இருக்கிறார்கள். அனைவரும் படிக்க வேண்டிய நூல். அவருக்கு அடையாளமே, அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதே அதாவது பாமரருக்கும் பரிமேலர்கள் புத்தகம் தான் இருக்கு. அதுல இருந்து எனக்கு தெரியுது ராஜேந்திரன் ஐயா வந்துட்டார், சிஆர் வந்தாச்சு. ஒரு காலத்துல சிஆர்னா சி ராஜகோபாலாச்சாரியார தான் நினைப்பாங்க. இன்றைக்கு திருக்குறள் உலகில் சிஆர் என்று சொன்னால் சி ராஜேந்திரன் என்று பெயருக்கு பெருமைப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்ம 34ஆம் ஆண்டு 38ஆம் ஆண்டு நமது திருவள்ளுவர் மலருக்கு வந்த கட்டுரைகளில் முதல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றார், அவருக்குத்தான் என்று சொல்லி மேடையிலேயே நான் அவரை வரவழைத்து பாராட்டி செய்தேன். ஐயா, இப்பொழுது ஒரு தகவல். 39ஆம் ஆண்டு விழா மலருக்கான தலைப்பு உலக பொது நூல் திருக்குறள். இதனுடைய முதல் பரிசு 10,000 ரூபாய். இங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்க்ளூடிங் கலைச்செலியன் மேடம், எல்லாரும் கேட்டுக்குங்க. அறிவிப்பு இன்னும் 2-3 நாள், நான் கொஞ்சம் அறிவியல் பூங்கா வெளியீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தேன். இன்னும் ஒரு அடுத்த வாரத்துல அறிவிப்பு வரும். முதல் பரிசு 10,000 அறிவு மலர், 2வது பரிசு 8,000 அறிவு கதிர், 3வது பரிசு 6,000. அப்படி அந்த 10 5 4 3 2 1 மணிக்கிறோம். 5,000 5 4 3 2 1 20,000 ரூபாய், 15,000 ரூபாய் அவங்க கூட்டினீங்கன்னா இன்னொரு 5 ஒரு பரிசு 5 பேரை தேர்ந்தெடுத்து ஈச் 1000 rupees அப்படின்னு 20,000 ரூபாய்க்கு ஒரு பரிசு திட்டத்தை அறிவிக்கலாம்னு எங்க பொதுக்குழுல முடிவு செய்திருக்கிறோம். அது அண்மையில நடந்தது. ஆகையினால அதனுடைய அறிவிப்பு வரும். ஐயா, இந்த தலைப்பு உலக பொது நூல் திருக்குறள். அருள் கூர்ந்து கட்டுரையை எழுதுங்கள். இப்பொழுது ராஜேந்திரன் ஐயா அவருடைய கருத்தை பகிருமாறு அன்போடு வேண்டுகிறோம். வாங்க. வணக்கம். இடையில கொஞ்சம் உறவினர்கள் வந்தாலும் கொஞ்சம் விட்டுட்டு வந்துட்டு தான் போனேன். கலைச்செழியன் இப்போதான் நான் ஏற்கனவே ஒரு முறை இடம்பெண்ண ஒரு வீட்டில் நான் சந்திச்சிருக்கேன். அந்த
அது 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அங்கே தங்கியிருந்தார் அவர். தங்கி ஆய்வு பண்ணியிருந்தேன். நான் கவனம் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. அப்புறம் நானும் செங்குட்டுவன் ஐயாவும் போயிருந்தோம் ஒரு மாலை பொழுதுல. கரூர்லேருந்து போயிருந்தோம். அப்புறம் உலக திருக்குறள் பேரவை சென்னை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது. அம்மா பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 2 மீட்டிங்கில் கூட வந்திருக்கேன். பட் இதான் என்ன அதாவது அந்த கூட்டத்தில் நான் என்ன பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. சென்ற முறை கூட அடிகளார் வந்திருந்தப்ப விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு நம்ம நண்பர் செல்வரங்கம்லாம் அவருக்கு விருது கிடைச்சது. அவர் அந்த நிகழ்ச்சி வர நினைச்சா சில காரணங்களால் வர முடியல. இன்னைக்கு நான் கொஞ்சம் இடையிடையே வந்திருப்பதால எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இது வந்து முதல்ல வந்து உங்களுடைய பணிகளுக்கு வந்து போட்டி வழங்குறேன். ஏன்னா இது வந்து அடிகளாருடைய கண்ட கனவு நனவாச்சான்னு ஐயா கேள்வி கேட்டாங்க. ஹைதராபாத்ல இருந்து அவர் ஐயா கேள்வி கேட்டாங்க. அது கனவுக்கும் நனவுக்கும் இடைவெளி இருக்க தான் செய்யுது, பல காரணங்களால், பல்வேறு காரணங்களால். ஆனால் இப்போ வந்து இளைஞர்களை வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அது பதில் சொல்லும்போது நான் கேட்டுட்டு இருந்தாது. அப்புறம் அந்த கவனகத்தை வச்சு என்ன உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா, அதை வச்சு இழுக்கிறோம், உள்ள வான்னு வச்சு ஒரு அட்ராக்ஷன் வேணும் இல்லையா, அந்த அட்ராக்ஷன் வச்சு இழுத்து அப்புறம் வந்து திருக்குறள் உள்ள வா நெறிகளில் போகிறோம். இதெல்லாம் வித்தை காமிக்கிற மாதிரி. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, ஆய்வு, எழுதுறது, பேசுறது இது எல்லாமே அடிகளாரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பட்சம். இது செயல்படுத்தணும், வாழணும் திருக்குறளை, அது செயல் நூலாக நம்ம மாற்றல அப்படின்னு தான் அடிகளார் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் சில திட்டங்கள் வச்சுருக்கோம். நவில்தரும் நூல் நயம் நாளை வந்து 75வது நிகழ்வு. கியாபியோடைய சிறப்பு தொடர் நடந்துட்டுருக்கு. இதில் என்ன முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, பெரியவங்க யாரும் மேடையை ஏறக்கூடாது, முதல் 5 நிமிடம் மட்டுமே. ஏன்னா அது எந்த விதமான இது இல்லாமல் ஒன்லி அதை இன்ட்ரோடக்ஷன், நிகழ்ச்சி இன்ட்ரோடக்ஷன், பேசுவோர் இன்ட்ரோடக்ஷன் சொல்லி 5வது நிமிடம் அவருக்கு கொடுத்துட்றோம். 40 நிமிடங்கள் உரை நிகழ்த்துவது. இப்போ 3 இளைஞர்கள், அதில் போன வாரம் பேசுகிற பையன் 18 வயது, கோயில்பட்டியிலேருந்து பேசினான் அந்த பையன், அருள் டேவிட் அப்படின்னு பேர். இந்த வாரம் வந்து 2ஆம் ஆண்டு முதுகலை தமிழ் படிக்கிற மாணவர் பேச வராரு அவர். இப்போ கியாபியோடைய நூல்கள் 7 நூல் நேரடியாக திருக்குறள் சார்ந்து, அதை வச்சு 7 இளைஞர்கள் தான் பேசுகிறாங்க. 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது குன்றக்குடி அடிகளாருக்கும் ஒரு பெரிய திட்டம், கனவு திட்டம் வச்சுருக்கோம். அது ஏற்கனவே நாங்கள் 7 பேர்த்திட்ட பேசிட்டு அதுக்கு உண்டான செயல் திட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட 30-35 மாணவர்களை வந்து அணி திரட்டிட்டோம். இது வந்து குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசையை வச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம். அது நிகழ்ச்சி முத்தாய்ப்பாக வரும்போது முழுக்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சு அது நிறைவு பண்ணுற மாதிரி. ஆனால் அது வரைக்கும் இணைய வழியாக போகிற மாதிரி வச்சுருக்கோம். 40லேருந்து 65 பேர் வரைக்கும் வராங்க, நிகழ்ச்சிக்கு வராங்க. அதிகமாக வந்தது 65. சென்ற வாரம்லாம் 41 பேர், பல பேர் இளைஞர்கள். அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அது எனக்கு என்ன கேள்வினா, உலக திருக்குறள் பேரவை அடிகளார் பல ஊரில் ஆரம்பித்தாங்க. மொத்தம் எத்தனை இடத்துல கிளைகள் இருக்குது, எவ்வளவு இயங்கிட்டு இருக்கு, 1. 2வது கேள்வி வந்து, இந்த நூற்றாண்டுக்கு சிறப்பு திட்டம் ஏதாவது இருக்கா, சிறப்பு திட்டம் இது வரைக்கும் ஏதாவது விழா பற்றி இருக்கா, 2. 3வது அடிகளார் இப்போ இருக்கக்கூடிய பட்டம், அவங்க ஏதாவது குன்றக்குடி அடிகளார் சார்ந்து நிகழ்ச்சி ஏதாவது நடத்த இருக்காங்களா, பெரிய அளவில் நடத்த இருக்காங்களா. அப்புறம் அரசு வள்ளலாருக்கு வந்து 200வது ஆண்டு கொண்டாடி பெரிய குழுலாம் போட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அரசுக்கு ஏதாவது அது மாதிரி திட்டம் இருக்கா? திட்டம் இல்லைன்னா உலக திருக்குறள் பேரவை அதை எடுத்து அரசுக்கு சொல்லி, ஏன்னா சில விஷயம் சொன்னால் தான் அவங்களுக்கு போய் சேரும். அது உரியவர்கள் மூலமாக எல்லா இடத்துலையும் ஒரு நண்பர் செய்யணும் நிறைய தொடர்பு வச்சுருக்காங்க. அந்த உரிய தொடர்புகளை பயன்படுத்தி அரசுக்கு சொல்லி ஒரு பெரும் விழாவாக அந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும். ஏன்னா அடிகளாருடைய வேலை வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். அவர் எழுதுனது 7000 பக்கங்கள் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து மாணவர்கள்ட்ட போய் இளைய தலைமுறைகிட்ட அவர் பேசாத இது கிடையாது. சமயம் பேசினாலும் திருக்குறள், சமூகம் பேசினாலும் திருக்குறள், இலக்கியம் பேசினாலும் திருக்குறள், சங்க இலக்கியம் பேசினாலும் திருக்குறள், அன்றாடம் இது பிரார்த்தனை போட்டிருக்காரு, வேண்டுகோள் போட்டிருக்காரு. அந்த இறைவனை இறைஞ்சுவது 365 நாளைக்கும் திருக்குறள் இல்லாமல் ஒரு பிரேயர் கிடையாது. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் அது எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும்னு அடிகளார் வேண்டவே கிடையாது. அதனால அடிகளார் வாழ்க்கை வந்து ஒரு பெரும் நமக்குலாம் என்ன சொல்லுதுங்க, ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இந்த நூற்றாண்டை நம்ம சரியாக பயன்படுத்துறதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த நான் கேட்ட 2-3 விஷயத்துக்கு நீங்கள் சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படுவோங்க. 61 இளைஞர்களை கூட்டு வந்ததுக்கு உங்களுக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு எதிர்காலம்.
தொடர் ஓட்டத்தில் ஒலிம்பிக்கில் தொடர் ஓட்டத்தில் ஓடுற மாதிரி நம்ம கையில் பேட்டன் கொடுத்துட்டு நாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது அடுத்த ஓடுவான் அவன், நாமளே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, வயசாச்சு. ஆனால் நம்ம அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், எப்படி ஓடுறதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். அதுதான் செய்யணும் நண்பர் செய்யணும், அதான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி அவர் போடுற கூட்டத்துக்கு நானும் வந்துடுறேன். ஏன்னா ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சில காரணங்களால் வெளியூர் பயணம் வந்து தடைப்பட்டிருக்குது. அது எல்லாம் அவன் செயல், எல்லாம் நன்மைக்குன்னு வந்துடுறேன். நீங்களும் வந்து கலந்துங்க. இப்போ இந்த கேட்ட 2-3 விஷயத்தை தெளிவுபடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. நான் மிச்சத்தையும் கேட்டுருவேன், நாளைக்கே கேட்டுருவேன். ராஜேந்திரன் ஐயா இருக்க, நம்ம அவர் கலைச்செடியில் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அப்புறம் வாங்க சொல்லுங்க கலைச்செடி ஐயா. நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அண்மையிலே 100ஆண்டு பொழிவை நிகழ்த்தியிருக்கிறார்கள். சென்னை செங்கல்பட்டு கிளையினுடைய உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு கிளையில 100ஆண்டு விழாவை மிகச்சிறப்பாக அவர்கள் கொண்டாடினார்கள். அதுல 100ஆண்டு விழா உரை ஐயா நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதை செவிமடுத்த அன்பர்கள் எங்களிடம் அதை தெரியப்படுத்தினார்கள். எங்களுடைய 100ஆண்டு விழா பாலசீனிவாசன் அவர்கள் இந்த மாதம் அடிகளாரை பற்றி பேசினார்கள். நாங்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் மார்கழி மாதத்திலே ஏறத்தாழ இந்த ஆண்டு விழாவை திட்டமிடுவோம். அந்த நேரத்தில் நம்முடைய 100ஆண்டு விழா, அடிகளாருடைய 100ஆண்டு விழாவை இந்த ஆண்டு கொண்டு செல்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறோம். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அரசுக்கு கட்டாயமாக சென்னை கிளை சார்பாக உடனடியாக நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். உங்களோடு இளைஞர்கள், நாங்க வந்து வள்ளியம் சமுதாய கல்லூரி என ஒன்ற அமைப்பை சேலத்திலே தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். அதிலும் திறன் மேம்பாடு, அப்புறம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோடு இணைவு பெற்று இளங்கலை தமிழ் நடத்தி வருகிறோம். சாலினி என்று ஐயா அவர்கள் நீங்கள் வரவேற்றீர்கள், அவர்கள் நம் கல்லூரி மாணாக்கி. அவர்கள் அது போன்ற இளைஞர்களை எல்லாம் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்கள் கட்டாயம் முன் வருவார்கள். முடிந்த அளவுக்கு உங்களோடு இணைந்து பணியாற்ற மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்புறம் நம்முடைய 100ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக வாக்காளர்களுக்கு வள்ளுவனுடைய அறிவுரைகள் என்ற பொருண்மையில் நம்முடைய குன்றக்குடி அடிகளார் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலை சென்னை கிளை இந்த 100ஆண்டுக்காக மீள்பதிப்பு செய்ய திட்டமிட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் எப்படி கள்ளுண்ணாமை என்பது மிக தேவையானதோ, சூதாட்டம், இன்றைக்கு பல்வேறு வகையில் சூதனுடைய முகங்கள் நமக்கு தெரிகின்றது. அதுபோல வாக்காளர்களுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு வாக்காளர்களுடைய தேவை நமக்கு மிக மிக உண்டு. அதுவும் நல்ல வாக்காளர்களுடைய தேவை கட்டாயம் தேவை. எனவே அந்த நூலை நாங்கள் மீள்பதிப்பிட்டு தமிழகம் முழுவதும் பரப்புவதற்கு திட்டம் வைத்திருக்கிறோம். அடுத்து உலக திருக்குறள் பேரவை திருப்பூர் கிளை, உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு கிளை, உலக திருக்குறள் பேரவை மதுரை, கடலூர், அப்புறம் திருப்பத்தூர், இவையெல்லாம் நான் தொடர்புல இருக்கக்கூடிய பேரவைகள். இவையெல்லாம் நன்கு செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இன்னும் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறோம். இதற்கு முன்பு ஆண்டுக்கு ஒரு முறை அம்மையார் அவர்கள் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டதில்லை, ஆனால் அம்மையார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுமையும் உள்ள உலக திருக்குறள் பேரவை அமைப்புகள் ஒன்று குன்றக்குடியிலே அந்த கூட்டம் நடத்தினால் நமக்கு இன்னும் மற்ற கிளைகளினுடைய தொடர்புகளும் கிடைக்கும். கிடைத்த உடனே ஐயாவோட பகிர்ந்து ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நவில்திரு நூல்நயம் நிகழ்ச்சியில பேசுவதற்காக மாணவர்கள், குறிப்பா தமிழ் அல்லாத மாணவர்கள், அதாவது தமிழை பாடமாக எடுத்து படிக்காத மாணவர்களாக இருந்தால் நலமாக இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க கூட ஒரு 5 பேருக்கு கொண்ட குழுவுல யாருமே தமிழ் மாணவர்கள் கிடையாது. நீங்க கூட சொன்னீங்க கேரளாவில் வந்து அப்படி இருக்கு, தமிழகத்துல இல்லைன்னு சொன்னீங்க. சேயோனும் தமிழ் மாணவர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அது தேஞ்சா ஐயாவட்டும் ஈசோ ஐயாவட்டும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா எதை பாக்குறாங்க அப்படின்னா, நீங்கெல்லாம் அவர் பேராசிரியர் அரங்கராமலிங்க உட்பட நீங்கெல்லாம் வந்து துறை சாராதவங்க, நாங்கெல்லாம் துறை சார்ந்தவங்க பாத்தீங்களா. அதனால வந்து கலைச்செழியனுக்கு வந்து இது வந்து காதுக்கு இனிமையா இருக்கும். இது அவர் மன வருத்தம் கொஞ்சம் குறையுன்னு நினைக்கிறேன். நாங்க யாருமே அதனால நீங்களும் வந்து தேடும் போது தமிழ் மாணவர்கள் எங்களுக்கு பிடிக்காதுலாம் ஒண்ணு கிடையாதுங்க. எல்லா மாணவர்களுக்கும் நாங்க இந்த லகர வந்து தனியாவே ஒரு 5 நிமிடம் காணொலியை தனியா எடுத்து அவங்களுக்கு தனியா முன்னாலே அனுப்பிச்சுடுறோம். இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னா, தமிழை வந்து சரியா உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ்ங்கிற சொல்லே உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களை வேண்டி கேட்டு கொல்லுகிறேன்னு தான் சொல்றாங்க, கொள்கிறேன்லாம் கிடையாது.
அந்த மணிமேகலை அம்மா கூட சொன்னாங்க, வேண்டி கேட்டு கொள்ள வேணாம்ப்பா, நீ கேட்காமே கொண்டு வந்துப்பா அப்படின்னாங்க. அதனால இந்த இந்த மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் குறிப்பா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தமிழ் மாணவர்கள் சரியா உச்சரிச்சு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர் பாலசீனிவாசனை பத்தி சொன்னீங்க. பாலசீனிவாசன் அண்மையில சேக்கிழார் விழாவுல பிள்ளைங்களுக்கு என்னமா பயிற்சி கொடுத்திருக்காரு. அத்துணை பேரும் சிறப்பா வந்து ஒலி உச்சரிப்பு வந்து ஒலிப்பு வந்து அவ்வளவு சரியா இருந்ததுங்க. அவரை வச்சு நீங்க நடத்திக்கிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவர் மாதிரி இருக்கவங்களாம் ஊக்குவிக்கணுங்க. ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாவது அவங்கள ஊக்குவித்து கொண்டு வாங்க, குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆள் கிடையாதுங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு. சிறப்புங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம சேர்ந்து பயணிப்போங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, ஒரே ஒரு குறிப்பு. சொல்லுங்க. ஒரே ஒரு குறிப்பு. என்னுடைய துணைவியார் மருத்துவராக இருக்கிறார்கள். எனவே அறிவியல் பூங்காவுக்கு அடுத்தடுத்து ஒரு காலாண்டு இதழுக்கு அவர்கள் கட்டுரை வழங்குவார்கள். உடனடியாக நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கட்டுரைகளை. என்ன குழந்தை நல மருத்துவராக இருக்கிறார், அனுப்ப சொல்கிறேன். இரண்டாவது, என் துணைவியாருடைய தந்தை ஆறுமுகவேலு ஐயா வந்து ஐஆர்எஸ் ஆறுமுகவேலு அவர் வந்து ஐஆர்எஸ் ஆக இருந்து ஓய்வு பெற்றவர். பணியில சேருகின்ற பொழுது துணை ஆய்வாளராகவும், ஓய்வு பெறுகின்ற பொழுது ஐஆர்எஸ் ஆகவும் ஓய்வு பெற்றவர். அடிக்கடி நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் பெயரை அவர்கள் வீட்டிலே சொல்லுவார்கள். அவர்கள்தான் துறையிலே முதலாக திருக்குறளை ஆங்காங்கே அறிமுகப்படுத்தியவர் என்று சொல்லுவார்கள். சென்னையிலே அவரை பார்க்க இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மிக ஆர்வமாக என்னையும் கூட்டிகிட்டு போங்க என்று சொல்லுவார். அதற்கான வாய்ப்பை மிக விரைவில் நாங்கள் உண்டாக்க இருக்கிறோம். மகிழ்ச்சிங்க ஐயா. இந்த நேரத்தில் அதை பகிர்வது. உங்களால அவர் மாமனார் மெச்சிய மருமகனாக இருக்கிறார். சரி, இப்ப இன்னொரு குறிப்பு உன் தெரியுமா? ஐயா பெயரை நான் எப்படி பதிவு செய்திருக்கேன்? திருக்குறள் ராஜேந்திரன் தான். நான் சொல்லும் போதே திருக்குறள் ராஜேந்திரன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய ஈடுபாடு. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம இப்ப உண்மையிலே இளைஞர்களை நான் தேடுறேன். மயிலை திருவள்ளுவர்ல இருக்குங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க. பெரிய ஆளுங்கன்னா என்ன, எல்லாம் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க தான். அதுக்கு குறைவான ஆளுங்க ரொம்ப குறைவான ஆளுங்க தான். வயதுக்கு அந்த 60க்கு குறைவானவர்களுங்கிற. அதனாலதான் நம்ம கலைச்செழியன் போன்றவர்களை பார்த்த உடனே பெருமகிழ்ச்சி. அப்பா இந்த 4 பேர் என்ன கூட்டு கொடுங்கிறோம். 72 தாண்டியாச்சு, உங்களுக்கு தெரியாது இல்ல. அதனால நான் இளைஞர்களை தேடுறேன். ஏன்னா இதை சிறப்பா நம்மளை விட இன்னும் நல்லா கொண்டு போகணும். அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. வேற எந்த எதிர்பார்ப்பும் அவர்களிடம் இல்லை. நல்ல தொண்டு, அந்த நல்ல தொண்டு இருந்தாலே போதும். அதனால கலைச்செழியன் வாருங்கள். மேடம், நீங்களும் கலைச்செழியன் வரீங்க அவசியம். 24 குறிச்சுங்க. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் இது சேர்ந்து செய்வோங்கிறனா. தவத்திரு குன்றக்குடி அடிகளார்ட்ட தான் எனக்கு முதல் விருது பெற்றவன். குன்றக்குடி அடிகளார்ட்ட இருந்து திருவள்ளுவர் ஆத்திச்சூட். நான் முதலே சொன்னேன்ல, தமிழ் உலகத்துக்கு தந்த சேஜோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒண்ணு தெரியுமா, அதை என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் 4-5 பேர்கிட்ட கேட்டிருக்காரு. அந்த கேட்ட அன்பர்கள் எனக்கு அப்புறம் முதல்ல சொல்லல, விருதெல்லாம் வாங்கி அதுக்கு அப்புறம் எப்படி அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. அதுதான் அந்த முறைதான் நானும் பின்பற்றுறேன். நிறைய பேருக்கு விருது கொடுப்பது சாதாரணமாக அல்ல. பல பேரிடம் விசாரித்து தான் விருது கொடுக்கிறோம். ஜூன் மாதத்துல பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல 20 பேருக்கு விருது கொடுத்தோம். எல்லாரையும் அந்த ஏரியா முழுக்க கவர் பண்ணோம். அப்புறம் தஞ்சாவூர்ல 22 பேருக்கு கொடுத்தோம். எல்லாம் இப்ப வர்ற 17ஆம் தேதி அழகப்பா பல்கலைக்கழகத்துல பண்றோம். 22 பேருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு, திருக்குறள் நெறி சுடர் விருதுன்னு 5 சங்கங்களை தேர்ந்தெடுக்கிறோம். இந்து மதாபிமான சங்கம், காரைக்குடி கம்பன் கழகம், காரைக்குடி தமிழிசை சங்கம், புதுக்கோட்டை கம்பன் கழகம், அப்புறம் அதாவது உங்களுக்கு தெரியுமா கந்த சஷ்டி தேவக்கோட்டையில, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கந்த சஷ்டி கழகம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க தேவக்கோட்டையில ரொம்ப அற்புதமா விழா கொண்டாடுறாங்க. இப்படி நல்ல அமைப்புகளை இனங்கண்டு நம்ம அவங்கள கௌரவிக்கிறோம். காரணம் என்னென்ன, இன்னும் நல்ல தொண்டாற்ற வேண்டும். அதனால அன்பு கலைச்செழியனுக்கு அன்பு வேண்டுகோள் என்னம்மா, உங்களுடைய இதோட நீங்க நிறைய இளைஞர்களை இந்த திருக்குறள் படிக்க நம்ம இளைஞர்களை முழுமையா ஈடுபடுத்தணும். அவங்க பண்ணா அது இன்னும் வேகமாக நல்ல விருட்சமாக வளர்வதற்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய பணியை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சி கலைச்செழியன். இப்ப மைசூரில் இருந்து இணைந்திருக்கிறார்கள் செயின்ட் பிலோமினா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சீதா ராமசாமி அவர்கள். வாங்கம்மா, உங்க கருத்து சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். சிவனை அவர்களுக்கு பணிவான வணக்கம். மிக அருமையாக பேசினார் இவர் கலைச்செழியன். திருத்தமாக அழகாக பேசினார்.
ஆச்சரியமா இருந்தது. பட் எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அவர் வந்து தூத்துக்குடி சென்னையினுடைய மத்திய பாகத்துல எல்லாம் அவர் வந்து கவனம் செலுத்தி வருகிறார். எனக்கு நிறைய தமிழ் மாணவர்கள் வந்து தூத்துக்குடி போன்ற அந்த ஏரியால இருந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு அவ்வளவு தூரம் அந்த தமிழ்ல வந்து கொஞ்சம் நாட்டம் கிடையாது. 40, 45 வாங்கினால் போதும் என்பது போல இருக்கிறது. அந்த மாதிரி மாணவர்களை அவர்கள் வந்து கொஞ்சம் கவனிக்கலாமா என்று ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன். ஏன்னா சென்னை நகர்ங்கிறதை தாண்டி கொஞ்சம் நம்ம போகலாம். கன்னியாகுமரி அந்த மாதிரி இடத்தில் போகலாம் என்று தூத்துக்குடி போன்ற இடத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 8 மாணவர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியும் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆஹ் என்ன அதனால் அவங்களுக்கு தமிழ் தெரியலேங்கிறாங்களா மேடம்? தமிழ் தெரியலேன்னு சொல்றாங்களா? தமிழ் தெரியல. திருக்குறள்ல 2 திருக்குறள் 3 திருக்குறள் அதை தாண்டி மனப்பாடம் அவ்வளவுதான். நான் அது இன்னும் சொன்னா தூத்துக்குடி எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தது. நான் திருநெல்வேலியை சார்ந்தவன் தான். அடிக்கடி சொல்லுவேன், நெல்லையில் பூத்த முல்லை இது அப்படின்பேன். ஏன்னா திருநெல்வேலி வந்து அருந்தமிழுக்கு பேர் போன ஊரு. ஒரு காலத்துல தூத்துக்குடி எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தது. இப்பதான் மாவட்டம் பிரிஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம்னு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க அவங்களுக்கு அதை நினைவுபடுத்துங்க. மகாகவி பாரதியார் பிறந்த ஊர் இது திருநெல்வேலி மாவட்டம். எட்டயபுரத்துல இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டம். அவர்கள் சொல்றது என்ன தெரியுமா? ஏன் சொல்றேன்னா, இதை நீங்க அவங்களுக்கு நினைவூட்டி, அப்பா நீ நல்ல ஊர்ல இருந்து வந்திருக்க, தமிழர் கருத்தூன்றி ஏன் தெரியுமா, இது ஆங்கில மீடியம் வந்ததுடைய விளைவு. தெரியுமோ தெரியாதோ, இங்கிலீஷ் மீடியம்ல போனா தமிழ்ல பேசினா ஃபைன், தெரியுமா? ஆமா, அதுதான் நடக்கிறது. அதனால அவன் என்ன பண்ணான், தமிழை தொடாமலே விட்டுட்டான். அதுதான் நடக்குது. வாய்ப்பை நம்ம தான் கொடுத்துட்டான். பெரிய தவறு. இன்றைக்கு எனக்கு தமிழே தெரியாதுன்னு பெருமையா சொல்லுவான். சொல்றாங்க பெற்றோர்கள் பெருமையா சொல்லுவாங்க. அது அல்ல. அவர்களுக்கு நான் அடிக்கடி சொன்னது, தமிழ் உணர்வை ஊட்டுங்கள், அதுதான் முக்கியம். அதனால நிச்சயமா அவருக்கு அது கலைச்செழியன் நீங்க தான் இருக்கு கருத்து சொல்லுங்க அம்மையாருக்கு. நான் ஏன்னா அந்த ஊரு தூத்துக்குடியில எனக்கு உறவினர்களே நிறைய இருக்காங்க, எனக்கு நிறைய பேரை தெரியும் அங்க. இல்ல ஐயா, அவர்கள் சொல்வது என்னன்னா, எங்களுக்கு விளக்கம் தேவையில்லை, கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்துருங்க, நாங்க படிச்சு பயாட் பண்ணி எழுதிடுறோம். அப்படித்தான் பேசுகிறார்கள். அது அல்ல. படிப்பது மதிப்பெண் பெறுவதற்கு மட்டுமல்ல, மனத்தையும் செம்மைப்படுத்தும். எங்க கலைச்செழியன் வாங்க நண்பரே. அவரு இணைப்பு கட்டாயிட்டுதான். சரி, பரவாயில்ல, வருவார். இந்த இணைப்பு கட்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். சேரை பாலகிருஷ்ணன், சேர்மாதேவி பாலகிருஷ்ணன் வாங்க. அவரு ஒரு நல்ல திருக்குறள் நெறிபரப்பாளர். நிறைய இடங்கள மதுரை திருக்குறள் கிளையில செயலராக இருந்து நிறைய பணி செய்தவர். சேரை பாலகிருஷ்ணன் அவர்களே, நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு வருவீங்கள்ல 24ஆம் தேதி நினைவுபடுத்துறேன். சரியா ஐயா, வணக்கம். 24 அந்த நேர குடிச்சிங்க, மதியானம் 3ல இருந்து 5. நான் ஏன்னா நிறைய பேர் வரணுங்கிறதா, வேற ஒண்ணும் இல்ல. வந்தா திரு குன்றக்குடி அடிகளாருடைய 100ஆண்டு விழாவை இன்னும் விரிவாக நம்ம செய்யறதுக்கு என்ன பண்றதுங்கிறதெல்லாம் பேசுவோம். வெரி குட். பாலசீனிவாசன் வந்தாச்சு. பாலசீனிவாசன், சேரை பாலகிருஷ்ணன் வாங்க பேசுங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக திருக்குறள் பேரவை குறித்து நம்முடைய கலைச்செழியன் அவர்கள் மிகச் சிறப்பாக அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள். இடையிடையே அமைது மன்பதை போன்ற திருக்குறள் சார்ந்த கருத்துக்களையும் மிகச் சிறப்பாக எடுத்தாண்டார்கள். அந்த உலக திருக்குறள் பேரவையோடு எனக்கு தொடர்பு உண்டு. மதுரையிலே மிகச் சிறப்பாக இந்த காலேஜ் ஹவுஸ் என்று சொல்லுகின்ற இடத்திலே இந்த உலக திருக்குறள் பேரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே நடைபெறுகின்ற கருத்தரங்களில் எல்லாம் நான் பேசி திருக்குறள் கருத்துக்களை சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லுகிறேன். 100ஆண்டு விழாவை பற்றி மிகச் சிறப்பாக சொன்னார்கள். சாமிகளை பற்றி, குன்றக்குடி அடிகளாரை பற்றி எங்கள் ஊரிலே தமிழ் பேரவை என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. சேர்மாதேவி ஐயா சேயோன் அவர்களுக்கு இதை தெரிவிக்கிறேன். இந்த தமிழ் பேரவை அமைப்பு 59 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த வருடம் அது 60வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறது. அந்த அமைப்பிலே ஆண்டு விழாவுக்கு என்ன பெயர் என்று சொல்வார்கள்? தமிழ் பேரவை விழா என்று வைத்தாலும் அடிகளார் விழாதானே என்று கேட்பார். ஏனென்று சொன்னால், ஆண்டுதோறும் அடிகளார் அவர்கள் அங்கே வந்து பட்டிமண்டபத்துக்கு நடுவராக காலையிலே கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்திலே
மிகச்சிறந்த திருக்குறள் கருத்துக்களை எல்லாம் கூறுவார்கள். இரவிலே பட்டிமண்டபம். அந்த பட்டிமண்டபத்தை ஆய்ந்து அகன்ற சிந்தனையோடு அவர்கள் சொல்லுகின்ற தீர்ப்பை கேட்பதற்காக மக்கள் எல்லாம் கூடியிருப்பார்கள். அந்த பெரிய சுவாமிகள் அந்த அளவுக்கு எங்கள் பகுதியிலே தென்காசிக்கு வருவார்கள். சேர்மாதவியிலே வருடா வருடம் அவர்கள் வந்து அந்த பட்டிமண்டபத்தை நடத்தி கொடுத்த அந்த சிறப்பை எண்ணி பார்க்கிறேன். அந்த உலக திருக்குறள் பேரவை ஐயா ராஜேந்திரன் அவர்கள் எங்கெல்லாம் அது இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அவர்கள் கலைச்செழியன் அவர்கள் மிகச்சிறந்த பதிலை சொன்னார்கள். மிகச்சிறந்த சேவையை அந்த உலக திருக்குறள் பேரவை செய்து கொண்டிருக்கிறது. என்னை போன்றவர்களும் அதிலே வந்து அந்த பணியிலே நாங்கள் எங்கள் ஊரிலும் அது போன்று செய்ய காத்திருக்கிறோம். சேயர் அவர்கள் மிகச்சிறந்த பணிகளை எல்லாம் இனிய முகத்தோடு முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் என்று சொல்லுவார்களே, அவர்கள் சேயோனை பார்த்த பொழுது இந்த குரல்தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். அப்படிப்பட்ட நிலையிலே சிறந்த தொண்டை செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலக திருக்குறள் பேரவையை பற்றி பல செய்திகளை கொடுத்து அதுவும் இளம் மாணவர்களை உருவாக்க வேண்டும். பல பேர் கவலைப்பட்டார்கள். அது சரியானதுதான் என்று சொன்னால் பல பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன், பல தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். என் பையனுக்கு தமிழே தெரியாது என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். தமிழே தெரியாது என்று சொல்லுகிற போது மற்ற மொழிகளும் உங்களுக்கு சரியாக தெரியாது என்ற பொருள் அதிலே அடங்கி இருக்கிறது. தமிழ் தெரிந்தால் எல்லா மொழிகளையும் சிறப்பாக கற்றுவிடலாம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். நிலையிலே மிக சிறப்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி பாலகிருஷ்ணன் அவர்களே. மனவால 24 வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்தாதான் பல கருத்துக்கள் வரும். அப்புறம் சரிவா நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலைச்செழியன் அவர்களே ஏன்னா இந்த உங்களுக்கு பாலகிருஷ்ணனுக்கு ஒரு வேண்டுகோள், இளைஞர்களை ஈடுபடுத்தணும். அதுதான் முக்கியம். நமக்கு அதுதான் ரொம்ப தேவை. எல்லாம் இப்ப இந்த இணைய நிகழ்ச்சியில பார்த்தாலே அதிகமானவர்கள் எல்லாம் 60க்கு மேற்பட்டவங்க தான் இருப்பாங்க. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்றோம், பல்கலைக்கழகத்தோட சொல்றோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, மற்ற நேரத்துல கேட்பாங்க சார்ன்றாங்க. இப்ப நான் நடத்துவதே 4 பல்கலைக்கழகங்களோடு சேர்ந்து. ஆனா அதுலயே மாணவர்கள் வராம இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அது நம்ம தான் யோசிக்கணும். இப்ப கலைச்செழியன் அவர்களே, உங்களுடைய இளமையான இதோட கருத்தை சொல்லுங்க. கலைச்செழியன் வாங்க. சேர்மாதேவி பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு தகவல் உங்களுக்கு குன்றக்குடி சொன்னாங்க, நீங்க பாத்திருக்கீங்க. கலைச்செழியன் விண்ணும் மண்ணும்னு நூல் பார்த்திருக்கீங்களா? அடிகளாருடைய நூலை விண்ணும் மண்ணும். பேசுங்க. கலைச்செழியன் விண்ணும் மண்ணும் புத்தகம் பார்த்திருக்கீங்களா? இல்லங்க ஐயா, இல்லங்க ஐயா. அவசியம் நீங்க இல்ல, ஒவ்வொரு இளைஞனும் படிக்க வேண்டிய நூல். நானா ஐ திங்க் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவர் புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்கேன். நான் ஒரு நல்ல பேச்சாளன் ஆவதற்கு அந்த நூல் ஒரு பெரும் துணையா இருந்திருக்கு. அதுவும் அடிகளாருடைய சொல்லாட்சி இருக்குதே, அற்புதமான சொல்லாட்சி. பெருநூல். அது 200 இருந்து 200. ஆனால் அந்த நூல் தலைப்பும் அற்புதமான தலைப்பு, நல்ல இனிய நடை. திருவி கல்யாண சுந்தரனார், டாக்டர் ஆற்றொழுக்கா இருக்கும். ஆனா அந்த வேகம், விறுவிறுப்பு, ராபி சேது பிள்ளை, நம்ம குன்றக்குடி அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார், இதெல்லாம் நம்ம தேடி தேடி அந்த நூல்களை படிப்போம். ஏன்னா அந்த சொல்லாட்சிக்காக. இன்றைக்கும் நமக்கு கட்டுரைகள் நல்ல சொல்லாட்சியோட வருதுன்னா அதற்கு காரணம் அவர்கள் தான். அதனால இளைஞர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தணும். அதுக்கு கலைச்செழியன் போன்ற இளைஞர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவருடைய குழந்தைகளுடைய நினைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. மகிழ்ச்சிங்க. கட்டாயங்க. நடுவுல தொடர்பு விடுபட்டு பரவாயில்ல, செவிமடுக்கையில நன்றி. கட்டாயம் செய்யலாங்க ஐயா. சரி, மகிழ்ச்சி. 24 வந்துருங்க. அடுத்து அப்புறம் உங்களோட தொடர்பு கொள்றேன். அடுத்து கருணாநிதி அவர்கள். அவர் நான் சொன்ன மென்பொருள் விஞ்ஞானி. வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம் ஐயா. ஐயாவுடைய பேச்சு வந்து திரு கவனகர் கலைச்செல்வனுடைய பேச்சு வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த, தீர்க்கமான, நிதானமான ஒரு பேச்சு. உலக தமிழ் பேரவனுடைய தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி வந்து அவர் பேசினது வந்து பல விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல குன்றக்குடி அடிகளார்களுடைய
என்னுடைய தந்தையாருக்கும் குன்றக்குடிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா எங்க வீட்டுல வந்து என்னுடைய தந்தையார் வந்து பகுத்தறிவு சிந்தனையாளர். அவர் வந்து எங்களுடைய என்னுடைய தாய் மாமாவுடைய திருமணமும் என்னுடைய சகோதரி ஒருத்தருடைய திருமணமும் குன்றடி அடிகளாருடைய திருக்குறள் இந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் அந்த திருக்குறளை சொல்லிதான் எங்க திருமணம் வந்து ஒரு 3 திருமணம் எங்கள் இல்லத்துல நடந்தது. அது என்னுடைய தந்தையார் வந்து அது மாதிரி ஒரு செயல்படுத்தி காட்டினாரு. அந்த இவருடைய பேச்சின் போது அந்த ஞாபகம்லாம் வந்திருந்தது. அதாவது திருக்குறளுடைய குன்றக்குடிகளுடைய தொண்டு வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுடைய சென்னை உலக தமிழ் பேரவை செயல் திறன் வந்து நிறைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல ஒரு அருமையான ஆழ்ந்த நிதானமான பேச்சின் மூலமா வந்து உங்களை நான் நேர்ல சந்திக்கணுங்கிற ஆவல் வந்துருச்சு. உங்களோட சேர்ந்து ஐயா சேயன் ஐயா வந்து சொன்ன போல இளைஞர்கள்ன்ற போது இளைஞர்களோட நானும் வந்து எனக்கு 60 ஆனாலும் கூட இன்னும் எனக்கு வயது உங்க ஒத்த வயது உடையவனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். 45-50 வயது சிந்தனையில தான் இருக்கிறேன் நானு. சோ உங்களோட இணைந்து பணியாற்றணும் அப்படின்றத சேயனுடைய அனுமதி பெற்று நான் வந்து இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா, எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு. 24ஆம் தேதி நம்ம சந்திப்போம். நீங்களும் அதுக்கு வரீங்க கருணாநிதி, நம்ம பண்ணிக்கலாம். இப்ப வேற ரஞ்சிதா இவங்க எல்லாம் பேசுறாங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேச வாருங்க. அப்படிலாம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். நன்றி. இப்ப என்னுடைய அன்பான வேண்டுகோள் கலை எனக்கு என்பதே பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு இளைஞரை எங்களுக்கு அறிமுகப்படுத்துறது. இதுவரைய திருவள்ளுவர் அமைப்பிலிருந்து வந்தவங்க எல்லாம் வயசானவங்க தான். இப்பதான் முதல் இளைஞரை நாங்க சந்திச்சிருக்கிறோம். அதனால அந்த இளைஞர் இன்னும் பல இளைஞர்களுக்கு, எப்படி சுவாமி விவேகானந்தர் சொல்வார்ல, 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள். வெரி குட். அடுத்த வாரிசு வந்தாச்சு என்ன. அதனால உடனே எடுத்து கையில வச்சிருக்காரு பாருங்க, அதுதான் சிறப்பு. அதனால இன்னொன்னு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய தமிழ் நம் இப்ப என்னுடைய பேத்திலாம் என் வாய்ஸ் கேட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். எனக்கு இரட்டை பேத்திகள், ட்வின்ஸ். கஸ்தூரி ராஜாவுக்கு சொல்றேன், அதித்தி அனன்யான்னு பேரு. இந்த வாய்ஸ் வந்து இட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி, இட் சேஞ்சஸ் தம். நான் வந்து அதித்தி அனன்யா அப்படின்னு சொன்னாலே போதும், ஒரே சிரிப்பா இருக்கும். அவங்க என்ன அழகா இருந்தாலும் சரி, அது எனக்கு அல்ல, அந்த உச்சரிப்பு, அந்த குரலுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அது யாரா இருந்தாலும் சரி. உங்களுக்கு தெரியும், 1 வயதுக்கு உள்ள உள்ளது போல குழந்தைகள்லாம் தெய்வம் தான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று இருப்போம். நீங்க எந்த குழந்தையை பாருங்க, நம்மளுடைய அந்த சொல்லுக்கு உள்ள உயிர். நான் அடிக்கடி அதான் சொல்வேன், உயிர் கொடுத்து பேசுவதான். சொல்ல அவ்வளவு அழகா உச்சரிக்க, அந்த மாதிரி உச்சரித்து பேசினவர் தான் இன்றைக்கு கலைச்செல்வி. எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அவர் பேச தொடங்குறதுல இருந்து முடிவு வரைய கேட்ட அழுத்தம் திருத்தமா கவனக செம்மல் என்பதற்கு ஒரு கட்டியங்கூறி இருக்கிறார் அவர். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் அவரை நான் 40 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். அவருடைய வளர்ச்சி முழு வளர்ச்சியாக வர வேண்டும், பன்முக ஆளுமை மிக்க வளர்ச்சியாக வளர வேண்டும். அவர் ஒரு 100, அதாவது சதாபிஷேகம், அதாவது சதாவதானியாக மிளிர வேண்டும், ஒளிர வேண்டும் என்று நெஞ்சார மனமாற வாழ்த்தி மகிழ்கிறேன். ஆக இந்த நல்ல நிகழ்விலே உலக திருக்குறள் பேரவையின் சென்னை கிளை எவ்வளவு சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக தொடக்கம் முதல் நிறைவு வரை அந்த உலக திருக்குறள் பேரவையினுடைய நோக்கும் போக்கும் என்ன, அதன் செயல்பாடுகள் என்ன, அதற்கு உரமும் வளமும் ஊட்டுகிற வகையில் சென்னை கிளை எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்பதையெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொன்ன கலைச்செழியன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. நம் நிகழ்ச்சியிலே இணைந்த திருக்குறள் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவசியம் வாருங்கள். 24ஆம் தேதி நம்ம எல்லாரும் இணைவோம். நல்ல நோக்கத்துக்காக, அதாவது ஊர் கூடி தேர்தெடுத்தல் தான். அதே மாதிரி திருக்குறள்ல சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் திருவள்ளூர் இருக்கை கொண்டு வர போகுது. அதற்கு நம்ம துறை தலைவர் பாலசுப்ரமணியம் அவங்க எல்லாம் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்ரூவ் ஆகி அதுக்கு பாடமும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. மேபி இன்னொரு 1 or 2 monthsல அது செயல்பாட்டுக்கு வரும். அப்பவும் நிறைய பேரை நம்ம அதுல கொண்டு வரலாம். அந்த கோர்ஸுக்கு சேருங்க. அது வெறும் கல்விக்காக மட்டுமல்ல, அவர்களை களத்தில் இறக்குவதற்கும் நாம் முயல வேண்டும். இது நம்ம எல்லாரும், இதை வந்து வலைத்தமிழ் பார்த்த சாரதி அவர்களே நான் போன தடவை கூப்பிட்டுருந்தோம். CRRோட இன்னொரு அன்பர் இங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில பேசினாங்க.
அதே மாதிரி ஷரீஃப், அவரு எத்தனையோ மொழிகள்ல இருந்து திருக்குறள் புத்தகத்தை இது பண்ணாங்க. உடனே நம்ம இதுல இருந்து செல்வராணி செல்வம் அம்மையார் சொன்னாங்க போர்ச்சுகீஸ்ல இல்லைன்னு. இல்ல போர்ச்சுகீஸ்ல இருக்கு, இந்த இருக்கு நூலுன்னாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நல்ல மகிழ்ச்சிமா, ஒரு தகவலை நீங்க எங்களுக்கு தந்தீங்கன்னு. அது மாதிரி கல்லும் மோதினால் பொறி பிறக்கும், சொல்லும் மோதினால் சிந்தனை பிறக்கும்பாங்க. அந்த மாதிரி சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த அரங்கம். ஆகையினாலே பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையத்தினுடைய 18ஆம் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்தது என்றால் அதற்கு கலைச்செழியனின் அழுத்தம் மிக்க, ஆற்றல் மிக்க சொற்பொழிவுதான். நல்ல நற்றமிழ் நாவலர் என்னும் பெருமைக்கு உரியவராகிறார் கலைச்செழியன். பெயருக்கு ஏற்றார் போல, செழியன் என்றாலே உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அதே மாதிரி கலை நயம் மிகுந்தவர். அதே போன்று அவரை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். நீங்கள் நிச்சயமாக அவர் உடல் நலம் இல்லாதனால அவங்க பேசல, நல்ல அருமையா பேசுவார். ஆகையினால அவர்களும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளான் நல்ல நலம் வளம் பெற்று நம் நிகழ்ச்சியில 1 மணி நேரம் இனியொரு நிகழ்ச்சியில பிச்சம்மாள் அவங்க இருக்காங்க லைன்ல. வாங்கம்மா பிச்சம்மாள் வாங்க. கரெக்ட், பிச்சம்மாள் பேசுங்கம்மா. நீங்க கேட்டீங்கல்ல, அவங்க நம்ம கொள்ளு பாட்டி. வாங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா தலைமை வரவேற்புரை கொடுத்தவங்க எல்லாருக்கும், இணையத்தில் இருந்துள்ள அத்தனை சான்றோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது அவர் பெயர் கலைச்செழியன்னு சொன்னீங்க. அந்த கலைக்கு பெயருக்கு ஏற்றவாறு கலை திறனை கொண்டவராக எனக்கு தோன்றியது. ஏன்னா இவ்வளவு சிறப்பா மடை திறந்த வெள்ளம் போல அவர் பேசினது, ஆரம்பத்துல எப்படி இருந்தது, எப்படி கொண்டு வந்தாரு, எவ்வளவு பாடுபட்டு இருக்காருங்கிறது அவருடைய பேச்சுல இருந்தே தெரிஞ்சது. அதாவது அந்த உலக திருக்குறள் பேரவை எப்படி ஆரம்பிச்சது, அதனுடைய இதெல்லாம் சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஒருங்கிணைப்பு செய்யற சேயோன் சாரை விட சேயோன் சாரையும் அவர் ரொம்ப இது பண்ணாரு, வாழ்த்தினாரு. அதாவது வானொலியில அவர் இளத்திறமையாளர்களை எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இவரும் இந்த மாணவர்களுக்காக நிறைய செய்யறாருங்கிறது அவருடைய பேச்சுல இருந்தே எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா மாணவர்கள் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் மாணவர்களுக்கு கூடவே இருந்து அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி செய்கை பாடல்கள் மூலமாக எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி அவர் மாணவர்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறது எனக்கு அதாவது போற்றுறதுக்கு புரியுது. ஏன்னா உலக திருக்குறள் எப்படி அதனுடைய நோக்கம் என்ன, எப்படி ஆரம்பிச்சாங்க, முதல்ல இருந்து அதை அருமையா ஒவ்வொருத்தரையும் பாராட்டி பேசினாரு. அதாவது திருக்குறளை முழுமையா கத்துக்கணும். அதாவது என்று குன்றக்குடி அடிகளார் சொன்னதையும் எடுத்து சொன்னாரு. அப்புறம் அவர் பெயருக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களுக்கு ஏற்றவாறு அவர் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காரு. இன்னும் பல அவர் ஒருங்கிணைந்த திருக்குறள் சிறப்புரை ரொம்ப எல்லாருமே நடத்துறாங்க. அதனால அவருடைய எல்லா கலைத்திறனும் இருக்கிறதுனால அவருடைய பணிகள் மேலும் சிறக்க என்னுடைய இந்த பாட்டியோட வாழ்த்துக்கள் 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 சார். நன்றி பிச்சம்மாள் அவர்களே. நண்பர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகிற எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் வருகிற 15ஆம் தேதி, இன்னைக்கு 8ஆம் தேதி இல்ல, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அந்த 15ஆம் தேதி வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை நிகழ்ச்சி கிடையாது. ஏனென்றால் சுதந்திர தினம். நாங்கள் 17ஆம் தேதி இங்க தஞ்சை காரைக்குடியில நிகழ்ச்சி நடத்துறோம். அதனால் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அதுல அறிவியல் அரங்கம் இருக்கிறது. ஆனால் 15ஆம் தேதியில கிடையாது. இறந்த தடவை வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும், 4-5 வியாழக்கிழமை வருகிறது. ஆக அடுத்த வியாழக்கிழமை 15ஆம் தேதி என்ன. அதனால இப்பவே சொல்லிடுறேன், 15ஆம் தேதி நம்ம இணைய நிகழ்ச்சி கிடையாது. 13ஆம் தேதி அறிவியல் அரங்கம் உண்டு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்துறோம். மீண்டும் கலைச்செழியன் அவர்களுக்கும் சீதா அம்மையார் அவர்களுக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் நமது CR ராஜேந்திரன் ஐயா, திருக்குறள் ராஜேந்திரன் ஐயா, மென்பொருள் விஞ்ஞானி நமது கருணாநிதி, அணுவியல் விஞ்ஞானி கோபாலன், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. எனவே அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட
பண்பில் பரிமளிக்க பாரில் உயர்ந்தோங்க தினம் ஒரு திருக்குறளை படிப்பதுடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.